Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழகம் எங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள்ல 4 வாக்குகள்ல அதுல 1 வாக்கு எங்களுடையது. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில 25 தொகுதிகளை கேட்கிறாங்கன்னு ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் ஏற்கனவே இருக்கு. சோ இதற்கு வலு சேர்க்கும் விதமா இந்த கருத்தும் இருக்கு. எப்பொழுதும் இப்படியே பேசுவது திருமாவளவனுக்கு பழக்கம். ஒன்றுமே இல்லாமலும் அவர் செய்தித்தாளில் இருப்பார். பாவடிவமாக வகுப்புகள் எல்லாம் அமைய வேண்டும். தமிழ்நாடு அரசினுடைய கொள்கையை நான் ஆதரிக்கிறேன். ஒருவர் பின் ஒருவராக அது சமத்துவத்துக்கு மாறானது. வேங்கை வயலில் தேட வேண்டிய சமத்துவத்தை அங்கே தேடவில்லை. இன்றைக்கு வரையிலும் அதற்கு நீதி காணவில்லை. நீங்கள் ஒரு பையனை அடித்து கொண்டார்கள். போலீஸ்காரர்கள் 5 பேர் சுற்றி நின்று கொண்டு அடித்து கொண்டார்கள். அந்த பெண்ணிடம் நம்முடைய முதலமைச்சர் பேசுகிறார். சாரிம்மா, இவர் உடனே ஒருவரிடம் சாரி கேட்டால் போதுமா? 24 பேரை நான் குட்டியாந்து வைத்திருக்கிறேன். 24 பேரிடம் கேள். நான் கேட்கிறேன், காலையா மிதித்து விட்டாய் சாரி கேட்பதற்கு? 8 வயசு சிறுமியையும் கற்பழிக்கிறான், 80 வயசு கிழவியையும் கற்பழிக்கிறான். இந்த நாட்டில் ஒரு நாணயமும் இல்லை, நேர்மையும் இல்லை. மக்கள் எல்லாம் பிடிக்கிறார். சிங்கப்பூரில் ஒரு பெண் 12 மணிக்கு தன்னந்தனியாக டாக்ஸியில் தன்னுடைய வீட்டுக்கு போக முடியும் என்று சொன்னால் அந்த அரசு தான் அதுக்கு காரணம். என்ன பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கூட்டம் கொடுக்கிற சுதந்திரம் எங்களுடைய அடிப்படை சாசனத்தில் இருக்கிறது. நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம். உயிர் வாழ்வதற்கே உரிமை இல்லை. நீ என்ன பேச்சு சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாய்? இதை எதிர்த்து சொல்வதற்கு ஒரு எதிர்கட்சியாக வந்திருக்கின்ற கட்சிக்கு கூர்மை இல்லையே. என்னுடைய கருத்து, நயன்தாரா ஒரு கட்சி ஆரம்பித்தால் அது அதை விட பெரிய வலு சேரும். அந்த மாதிரி தான் இப்போ நாடு நிலைமை இருக்கிறது. ஒன்றும் செய்ய முடியவில்லையே. உனக்கு எந்த சிந்தனையும் இல்லையே. 1000 ரூபாய் கொடுத்தால் நாம் போட்டு வாங்கி விடலாம் என்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கிறதே தவிர. கையை பிடித்து கொண்டாராம் கருணாநிதி. கையை காமராஜர் சாகின்ற போது தழுதழுத்த குரலில் கையை பிடித்து கொண்டு சொன்னாராம், ஜனநாயகத்தை நீ தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னாராம். படு பொய் இது. அல்ல மல்லை சத்யா சொல்லும் போது ஜாதி ரீதியாக என்னை நடத்தி விட்டார் வைகோ, நீ இருந்த பதவியை நான் எப்படி துரைக்கு தர முடியும் அப்படின்னு ஒரு ஜாதிய பாகுபாடோட பேசிட்டாரு. ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைகோ மீது வைத்திருக்கிறார். ஒரு உருவுகிற புலி போல் இருந்தவர் ஒருவர் ஒன்றுமில்லாமல் போய்விட்டார். நாணயம் போய், நேர்மை போய், அற உணர்வுகள் போய், எல்லாம் போய், கொள்ளையடிப்பது ஒன்றே கொள்கையாகி, தகப்பன் கொள்ளையடிப்பது, மகன் கொள்ளையடிப்பது, பேரன் கொள்ளையடிப்பது, கொள்ளையடித்த பணத்தை கொஞ்சம் அரசியலில் மீண்டும் ஊன்றிக் கொள்வதற்கு பயன்படுத்துவது, மீண்டும் அதிலிருந்து சுரண்டுவது. ஆதரவு நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழ்நாடு தன்னுரிமை கழக தலைவர் பழகருப்பையா அவர்கள். விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பேசும்போது திமுக கூட்டணிக்கு திமுகவுக்கு விழக்கூடிய வாக்குகள்ல 4 வாக்குகள்ல அதுல 1 வாக்கு எங்களுடையது அப்படின்ட்டு அவங்க கிளைம் பண்ணியிருக்கிறாங்க. ஏற்கனவே விடுதலை சிறுத்தைகள் திமுக கூட்டணியில 25 தொகுதிகளை கேட்கிறாங்கன்னு ஒரு ஸ்பெகுலேஷன்ஸ் ஏற்கனவே இருக்கு. ஸோ இதற்கு வலு சேர்க்கும் விதமா இந்த கருத்தும் இருக்கு. உங்களுடைய பார்வை? அவர் எப்பொழுதும் எனக்கு தெரிய ஒரு நாளைக்கு முதலமைச்சர் ஆகிறேன்னு வருத்தப்படுவார், இன்னொரு நாள் மந்திரி சபையில் இடம் வேண்டும் என்று கேட்பார். இப்படியே அப்புறம் ரொம்ப கேட்டால் எங்களுடைய நோக்கு பிரதம மந்திரி பதவியின் மீது தவிர இதில் இல்லைம்பார். ஏதாவது ஒன்றின் மூலமாக அவர் ஊடகத்தில் வெளிச்சத்தில் இருக்க வேண்டும் என்று மிகவும் விரும்புகிறவர். அதனால் 4ல் 1 பங்கு என்றால் நான் கேட்கிறேன், 4 ஓட்டுக்கு 1 ஓட்டு என்றால் 40% ஓட்டு திமுகவுக்கு வருகிறது என்றால் 10 ஓட்டு இவருடைய ஓட்டாக இருக்க வேண்டும். யாருக்கும் 10 ஓட்டு இல்லை. இவருடைய சதவீதம் 3% ஓட்டு தான். 40 ஓட்டில் 10 ஓட்டு இவருக்கு இருந்தால் இவர் உண்மையிலே டிப்டி சிஎம் ஆயிடலாம். என்ன 30, அப்புறம் மற்ற 8 கட்சி வச்சுருக்காங்க, அவங்கெல்லாம் எத்தனை செய்த ஓட்டு? அது சும்மா ஏதோ சொல்லுகிறார். அதை எப்பொழுதும் இப்படியே பேசுவது திருமாவளவனுக்கு பழக்கம். ஒன்றுமே இல்லாமலும் அவர் செய்தித்தாளில் இருப்பார். அதை இன்றைக்கு போட்டிருக்கிறாரு. பாவடிவமாக வகுப்புகள் எல்லாம் அமைய வேண்டும். தமிழ்நாடு அரசினுடைய கொள்கையை நான் ஆதரிக்கிறேன். ஒருவர் பின் ஒருவராக அது சமத்துவத்துக்கு மாறானது. சமத்துவத்தை எப்படி? நம்ம எல்லாத்துலேயும் தான் வரிசையில் இருக்கிறோம். என்ன சமத்துவம் பறி போயிடுச்சு? முன்னால் வந்தவர்கள் முன்னால் இருக்கான், பின்னால். வகுப்பறையில் டாக்டர்கள் பூரா சொல்கிறாங்க, பக்கவாட்டிலிருந்து கரும்பலகையை பார்த்தால் 50-60% பிள்ளைகளுக்கு கழுத்து வலி வந்துவிடும், நரம்பு பிரச்சனைகள் ஏற்படும். இது ஓராண்டு 2 ஆண்டல்ல பல ஆண்டுகளுக்கு பழக்கமானால் அதனுடைய பாதிப்பு அவர்களுக்கு அந்த நரம்பு பாதிப்பு என்பது மூளை பாதிப்பு வரையில் போய் சேரும்.
என்று சொல்லி அவ்வளவு மருத்துவர்களும் சொல்லியிருக்கிறார். ஆனால் இந்த பாவடிவம் என்பது இது ஏதோனோ மலையாள படத்தில் ஒருவன் சொன்னான் என்று, இதில் என்ன சமத்துவமின்மை? இதெல்லாம் என்ன, ஒரு ரயிலுக்கு போனால் வரிசை, விமானத்துக்கு போனால் எல்லாத்துக்கும் ஒருவர் பின் ஒருவராக, இதில் என்ன சமத்துவமின்மை இருக்கிறது? நான் கடைசி பெஞ்சில் தான் உட்கார்ந்தேன், ரொம்ப சமத்துவம் இல்லாதவனாக இருந்தேன். அதனால் இது எதில் போய் மதிப்பீடு அங்கே நடக்கிறதா? முன்னால் உட்கார்ந்துருக்கவன் சிறந்தவன், பின்னால் உட்கார்ந்துருக்கவன் மட்டமானவன் என்ற மதிப்பீடு இருக்கிறதா? சமூகத்தில் மதிப்பீடு இருக்கிறது, ஜாதியில் தாழ்ந்த நிலையில் இருக்கிறோம் என்கின்ற எண்ணம் இருக்கிறது. ஆகவே அதை எதிர்த்து நாம் போராடுகிறோம், அந்த சமத்துவத்தை அடைய நினைக்கிறோம். வகுப்பறையில் ஒருவர் பின்னால் ஒருவர் உட்கார்ந்திருப்பதினால் முன்னால் இருக்கின்றவன் சிறந்தவன் என்றோ பின்னால் இருக்கின்றவன் மட்டமானவன் என்றோ அவன் மதிப்பு குறைவாக கருதப்படுகிறானா? இருக்கிற நாற்காலிகளில் நிறந்து தான் எல்லாரும் உட்கார வேண்டிய தவிர, அதில் ஒன்றும் அவன் சில பேர் முன்னால் உட்கார்ந்து உள்ள விரும்புவான், வாத்தியாருடைய பார்வையில் இருப்பான், சில பேர் எதுக்கு அவருடைய பார்வையில் இருந்தால் கேள்வி கேட்டு கொண்டே இருப்பார்ட்டு. நான் எப்பொழுதும் வாழ்நாளில் முன்னால் உட்கார்ந்ததே இல்லை, எப்போதும் பின்னாடி தான் உட்காந்துக்குள்ளேன். அப்புறம் வாத்தியார் எனக்கு கேட்டு விடுவாருன்ட்டு நான் குனிஞ்சிங்க ஒருத்தன் பின்னாடி. அதனால இதெல்லாம் சமத்துவத்தை எங்கே போய் தேடுவது? ஒருவர் பின்னால் ஒருவர் நாற்காலி போட்டு அமர்ந்திருந்தால், சட்டமன்றத்தில் நீங்கள் ஒருவர் பின்னால் ஒருவர் அமர்ந்திருக்கிறீர்கள், முன்னால் இருக்கின்றவர் ரொம்ப சிறந்தவரா, பின்னால் இருக்கின்றவர்களெல்லாம் மட்டமா? சமத்துவத்தை எங்கே தேடுவது என்று ஒரு இது நிலை வேண்டாமா? வேங்கையில் தேட வேண்டிய சமத்துவத்தை அங்கே தேடவில்லை, இன்றைக்கு வரையிலும் அதற்கு நீதி காணவில்லை. நீங்கள் கேட்டால் நம்முடைய இந்த 2 MP பதவியும் நமக்கு கிடைக்காமல் போய்விடும் என்று நினைக்கிறீர்கள், 4 MLA கிடைக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள். அப்புறம் சமத்துவத்தை தேட வேண்டிய இடத்தில் தேடாமல் வகுப்பறையில் தான் சமத்துவம் இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த கல்வி மந்திரிக்கும் இது புரியாது, அந்த கல்வி செயலாளருக்கும் இது புரியவில்லை. இதில் வடிவத்தில் இருப்பதினால் சமத்துவம் குறைகிறது என்பது சரியான கருத்தே இல்லை. ஒருவர் பின் ஒருவராக இருப்பது என்பது எல்லாரும் முதல் வரிசையில் இருக்க முடியாது. ஒரு வகுப்பறை என்பது 3 பிரிவாக இருக்கும். ஒருத்தர் பின்னால் ஒருவர் தான் இருக்க முடியும். பின்னால் அவரவர் விருப்பப்படி இருக்கிறார்கள். முன்னால் இருக்கின்றவன் உயர்ந்தவன் என்றோ பின்னால் இருக்கின்றவன் மட்டமானவன் என்றோ கருத்து இல்லை. 2வது, நீங்கள் மதிப்பெண் போடுவதே மேல் கீழ் என்ற நிலைப்பாடு தானே. இதெல்லாம் ஜெய கிருஷ்ணமூர்த்தி ஒப்புக்கொள்ள மாட்டார். இதற்காக நீ மதிப்பெண் போடுகிறாய் என்று சொல்லுவார். ஆகவே இதெல்லாம் ஆழமாக சிந்தித்து பேச வேண்டும். நீங்களெல்லாம் அரசியல் தலைவராக இருக்கிறீர்கள். சமத்துவத்தை போய் வகுப்பறையில் தேடுவது, ஒருவர் பின் ஒருவர் நின்றால் சமத்துவம் குறைந்து போகும் என்று நினைப்பது என்பது அவ்வளவு ஆழமான சிந்தனையின் அடிப்படையில் பிறக்கின்ற பேச்சாக இல்லை. 1. 2வது, 4% இது நடுவிலே பேசிக்கொண்டே இருப்பது இந்த இடத்தை கூட்ட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எவ்வளவு முடியும் என்று எனக்கு தெரியவில்லை. இவர் என்ன தவறு செய்தார் என்றால், தாழ்த்தப்பட்டவர்கள் முன்பு எல்லாமே மொத்தமாக காமராஜர் காலத்திலெல்லாம் தாழ்த்தப்பட்டவர்கள் என்றால் தேவேந்திர வேளாளர், இவர்கள் திருமாவளவனுடைய கட்சியினர், பிறகு அருந்ததியர்கள், இவர்கள் எல்லோரும் ஒரு கூட்டமாகத்தான் இருப்பார்கள். நீங்கள் இப்போ தேவேந்திர குல வேளாளர் உங்களோடு சேருவதில்லை, அவன் நாங்கள் தனி என்று சொல்லி கொண்டு போய்விடுகிறான். ஜான் பாண்டியன், கிருஷ்ணமூர்த்தி எல்லாம், கிருஷ்ணசாமி எல்லாம் இவரோடு அருந்ததியர்கள் இருந்தார்கள். இவர் போய் அவர்கள் மீது வழக்கு போட்டு அவர்களுக்கு தனி ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொல்லி அவர்களுடைய பகையை இவர் தேடிக்கொண்டார். ஏன் அப்படி செய்தீர்கள் என்று கேட்டால், அம்பேத்கர் நாம் பிரியக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார். நாம் ஒட்டுமொத்தமாக தாழ்ந்த மக்களெல்லாம், தாழ்ந்தவர்களாக கருதப்படுகின்ற மக்களெல்லாம் ஒன்றாகத்தான் இருக்க வேண்டும் என்று சொன்னால், அதனால் நான் போய் வழக்கு போட்டேன். வழக்கு தோற்றுவிட்டது, திருமாவளவனுக்கு தோற்றுவிட்டது. தனி ஒதுக்கீடு இயலக்கூடியது தான் என்று நீதிமன்றம் சொல்லிவிட்டது. இப்பொழுது நமக்கு இது ஒரு பெரிய பகையாக ஆகி நமக்கு எதிராக ஒரு வழக்கு போட்டால் நமக்கு ஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது என்று சொன்னார் என்று சொல்லி அவர்கள் ஒதுங்கிவிட்டார்கள். அப்பொழுது இவர் சொன்னார், நான் சேர்த்து வைத்துக் கொள்வதற்காகத்தான் சொன்னேன் அம்பேத்கர் கொள்கை என்று சொன்னார். என்ன அம்பேத்கர் கொள்கை? அது வேறு சமூகம், நீ வேறு சமூகம். சேர்ந்து இருந்தீர்கள் ஒரு காலகட்டத்தில், இப்பொழுது பிரிந்து போகின்ற காலம் வருகின்ற போது அதை மறுத்து ஒதுக்கீடு கூடாது என்று சொன்னதினால் அவர்கள் பகையாக போய்விட்டார்கள். இப்பொழுது இவருடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் இவரோடு இருக்கிறார்கள். அதுவே எண்ணிக்கை குறைந்துவிடும் என்றால் இன்னும் பல சமூகங்கள், சீறு மரபினர் எல்லாரும் சேர்த்து தான் 20 விழுக்காடு. அதில் வன்னியர் இருக்கிறார்கள் 20 விழுக்காடு. அது அவர்களுக்கு அந்த 20 விழுக்காடு இருக்கும் என்று கருதி அதில் 10 விழுக்காடு அவன் போகிறான். பிறகு இவர்களால் என்றால் 25-30 கூட வைத்துக் கொள்ளுங்கள். அவர்களும் தேவேந்திர குல வேளாளர்களும் கணிசமான எண்ணிக்கையில் உள்ளவர்கள். ஆகவே தன்னுடைய பலத்தை இவர் இழக்கின்ற வகையிலே தான் காலப்போக்கிலே செயல்பட்டார். தாழ்த்தப்பட்டவர்களுக்குள்ள என்ன, தாழ்த்தப்பட்டவனை தனியாக பார்க்கிறாய், அவனுக்கு ஏன் ஒதுக்கீடு கொடுத்தால் என்ன? எங்களுடைய இடத்தை அவன் பிடுங்கிக் கொள்கிறான், பிடுங்கிக் கொள்ளட்டுமே, அவன் அடைந்தால் என்ன, நீ அடைந்தால் என்ன? எல்லாரும்
காலத்தால் ஒதுக்கப்பட்ட மக்கள் தானே. அதான் அதுக்கு மந்திரி முருகன் ஒன்று சொன்னார், 6 இடம் வாங்குகிறீர்கள், 2 இடம் பொது இடம், ஒரு முஸ்லீமையோ வேறு யாரையும் நிறுத்துகிறீர்கள், மீதி 4 இடத்தில் ஒன்றையாவது அருந்ததியர் கொடுத்தீர்களா? உங்களுடைய சமூகத்தைச் சேர்ந்தவர்களே திரும்ப திரும்ப வருவதற்கு நாங்களும் சேர்ந்தவனும் கொடி பிடிக்க வேண்டுமா என்று கேட்டார் அவர். இதெல்லாம் தவறான அரசியல். நாம் நம்முடைய கூட்டத்தை இழப்பதற்கு காரணமாக ஆகிவிடும் என்று சொல்லுகின்றேன். எல்லோரையும் ஒன்று சேர்த்து வைத்துக்கொண்டு அவர்களுக்கு எதிராக வழக்கு போடாமல் அவர்கள் நாம் ஒன்று, வாருங்கள் நாம் ஒன்றாக பெறுவோம், உன்னுடைய தலைமையை நான் துணைத் தலைவராக வைத்துக் கொள்கிறேன் என்று அப்படி போவது என்பது வேறு. ஆனால் இவர் விரும்புகிறார், ரொம்ப கேட்டால் முதலமைச்சராக எப்பொழுது ஆவது என்பார், மந்திரி சபையில் எப்பொழுது இடம் கிடைக்கும் என்பார், ரொம்ப நெருக்கி கேட்டால் பிரதம மந்திரியாவது தான் என்னுடைய நோக்கம் என்பார். மாயாவதி ஆகிவிட்டார். ஒரு முதலமைச்சராக ஆக முடிந்ததே பெரிய விஷயம். காட்டினாரே ஒரு பெரிய, இதை போல் 4 மடங்கு மாநிலம் அது, அவ்வளவு பெரிய மாநிலத்துக்கு முதலமைச்சரானார். ஆக அதிலிருந்து அதுக்கு மேலே போயிருக்க வேண்டும். அப்புறம் அவ்வளோதான், ஊழல் அது இது எல்லாம் நடந்து முடிந்து மறுபடியும் கீழே வந்து விட்டார். இதுதான் நடக்கும். ஆகவே இது எனக்கு இவர் பேசுகின்ற அரசியல் சும்மா தினந்தோறும் அரசியலில் களத்திலே இருக்கிறார், தினந்தோறும் செய்தித்தாளில் அடிபடுகிறார், ஏதாவது ஒன்றை சொல்லுகிறார், பாவடிவம் அதற்கு ஆதரவு தெரிவிப்பது போல், அதிலே போய் சமத்துவத்தை காண்பது போல் ஏதாவது ஒன்று அவர் பேசிக்கொண்டே இருப்பார். ஒரு நாள் கூட அவர் பேசாத நாள் என்று ஒரு நாள் கூட இருக்கார். இல்லை, இது திமுக கூட்டணியில் ஒரு டிஸ்டர்ப் ஏற்படுத்துதா அப்படிங்கிறத ஒரு அடிப்படையான கேள்வியாக இருக்குது. குறிப்பாக இப்போ திமுக இப்போ காங்கிரஸில் நேற்று இல்லை, ஒரு 4 தடவை இது மாதிரி சலசலப்பை உண்டாக்கி விட்டு திமுக கூட்டணி உடையாது, அது என்றைக்கும் வலிமையாகத்தான் இருக்கிறது, நாங்கள் என்றைக்கும் அதிலே தான் இருப்போம் என்று ஒரு சொல்லுவார். பிறகு ஒரு 4 வாரத்திற்கு வேறு ஏதாவது சொல்லுவார். இல்லை, இப்போ காங்கிரஸே நேற்று பேசும்போது காங்கிரஸ் ஒரு மூத்த தலைவர் சொல்றாரு, நாங்கள் இல்லாமல் திமுகவால் ஆட்சி அமைக்க முடியாது, 26ல் எங்களுக்கு கூட்டணி ஆட்சி வேண்டும் அப்படின்ட்டு வந்து காங்கிரஸுடைய ஒரு தலைவர் சொல்கிறார். காங்கிரஸ் சொல்லிக்கொண்டே இருக்கிறான், அது ராகுல் காந்தி சொல்ல வேண்டும். அதெல்லாம் ஒன்றும் இவர்கள் இல்லாவிட்டால் காங்கிரஸ் அந்த வலிமையை அடைய வேண்டும் என்றால் அந்த கூட்டணியை விட்டு வெளியே வர வேண்டும். கூட்டணியை விட்டு வெளியே வந்து விஜய் போன்ற ஆளுடன் அதிமுக போன்ற அமைப்புடன் அவர் சேர்வதற்கு தயாராக இருந்தால் மிரட்டலாம். ஏனென்றால் காங்கிரஸ் ஆட்சி இழந்து 50 ஆண்டுகளாகிவிட்டது, ஒரு சுரணையும் கிடையாது. அண்ணாமலையாவது ஒரு வளர்த்து பார்ப்போம் என்று அண்ணாமலை செய்த தவறு என்ன என்றால், என்னுடைய கருத்து, சென்ற தேர்தலில் திமுகவினுடைய உக்கை அண்ணாமலை பாராளுமன்றத்தில். ஏனென்றால் திமுகவை பலவீனப்படுத்துவதை விட்டு எதிர்கூட்டணியை உடைத்து பாமகவை அந்த பக்கம் கொண்டு போய், ராமதாஸ் சொன்னார், அதிமுக கூட்டணியில் நாங்கள் இருந்திருந்தால் 7 MP அவர், 3 MP நாங்கள். இப்பொழுது விழுந்த வாக்குகளை கூட்டி பார்க்க போது அது அல்லாமல் இந்த அணியை உடைத்து நீ கூட்டி கொண்டு போய் உனக்கு பலம், தனி பலம் கிடையாது. ஆக மொத்தம் 40க்கு 40 ஸ்டாலின் வென்றது முன்னால் தான். இல்லாவிட்டால் இவர்களும் வருகிறார்கள் என்றால் இந்த இப்பொழுது சொல்லுகிறாரே நீ எப்பொழுது வெற்றி பெற்றாய் என்று கேட்கிறாரே அந்த கேள்வி இடாது. ஆகவே வலிமையான திமுகவை பலவீனப்படுத்தி அதன் மீது ஏறுவதற்கு முயல வேண்டுமே தவிர இன்னொரு எதிர்க்கட்சி அதை வலுவிழக்க செய்து அந்த இடத்திற்கு தான் வருவதன் மூலம் ராவணன் கை மேலும் வலுக்கும். உங்களுக்கு முதல் எதிரி எடப்பாடியா ஸ்டாலினா? முதல் எதிரி ஸ்டாலின் என்றால் எதற்காக எடப்பாடியை பலவீனப்படுத்துகிறாய்? ஆகவே போன தடவை அவர் செய்ததை இந்த தடவை விஜய் செய்ய போகிறார். ஆனால் நேற்று காட்டுமன்னார் கோயில் நடந்த ஒரு தேர்தல் பிரச்சாரத்தில் எங்களுடைய கூட்டணிக்கு ஒரு பிரம்மாண்ட கட்சி வரப்போகுதுன்னு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். ஸோ இந்த பேச்சு எதோட வியூகங்களுக்கு உட்படுதுன்னா அப்போ வந்து விஜய் இந்த கட்சிக்குள்ள, இந்த கூட்டணிக்குள்ள வராரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வருவது நல்லது. நான் இப்பொழுது தினமணியில் ஒரு பேட்டி கேட்டார்கள், அதில் நான் சொல்லியிருக்கிறேன், பிஜேபி எங்களுக்கு கொள்கை எதிரி என்று இவர் பேசியிருக்கிறார். கொள்கை எதிரியை வெளியே விட்டு விடலாம், எடப்பாடியிடம் பேசுங்கள், நாம் சமய சார்பற்ற கூட்டணியை உருவாக்குவோம், நான் வருகிறேன் என்று சொன்னால் தானே. அவன் குதிரை கிடைக்காமல் கழுதையில் ஏறுகிறவனே தவிர அவன் கழுதை வேண்டும் என்று நினைக்கின்றவன் இல்லை. குதிரை கிடைக்கிற கழுதையில் ஏறுவான், கழுதையை விட்டு மறுபடியும் குதிரைக்கு வருவான். அதனால் பேசு, பிஜேபியை ஒதுக்கு, நீங்கள் எல்லாரும் நான் எடப்பாடி தலைமை, அவர் தனியாக ஆட்சி அமைக்க, அவர்கள் 140-150 இடத்துக்கு குறைய மாட்டார். அது இன்னும் அவரை பலவீனப்படுத்துவதற்கு இன்னும் காலம் பின்னாடி தான் பண்ணுவோம். இப்போ நீ என்ன செய்ய, ஒரு 40 இடம் வாங்கிக்க, உன்னோட சமய சார்பற்ற கட்சிகள் இன்னும் 2-3 வந்துடும்.
அந்த பக்கம் இந்த உடைஞ்சு இந்த கூட்டணியை பிஜேபியை விட்டு அவர் விலகணும் அப்படிங்கிற நிபந்தனையை வச்சு வெளியிடுவார். நான் தான் சொல்கிறேன், குதிரை கிடைக்காம தான் கழுதையில் ஏறினாரே தவிர கழுத வேண்டும் என்பது அவருடைய எண்ணம் இல்லை. அதனால் நீங்கள் சமயச்சார்பற்ற கூட்டணி வைத்தால் இந்த சிறுபான்மையினுடைய வாக்குகள் பாதி உங்களுக்கு பிரிந்து வந்துவிடும். அவர் பலவீனப்பட்டு விடுவார். அவரிடம் சில கட்சிகள் வெளியே வரும், நீ சேருகிறாய், சிறுபான்மையினுடைய ஓட்டு பாதிக்கு மேலாக பிரிந்து உனக்கு வரும், வெற்றி உறுதியாக ஆகிவிடும். திமுகவினுடைய ராவண மதம் தான் முக்கியம் என்று சொல்லி நான் அந்த கட்டுரையில் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி புரியாமல் நடந்து கொண்டால் இவருக்கு நான் மீண்டும் மீண்டும் என்ன சொல்லுகிறேன் என்றால், நீங்கள் நடத்துகிற அரசியலில் ஆழமில்லை, கூர்மை இல்லை. அம்பு தைக்க மாட்டேன்கிறது, அம்பிலே முனை இல்லை. நீ வில்லு வைத்திருக்கிறாய், அம்பு வைத்திருக்கிறாய், அம்பு முனை இல்லாத அம்பு என்றால் போய் மொட்டென்று தட்டி நிற்குமே தவிர துளைத்து கொண்டு உள்ளே போகாது. இப்பொழுது என்ன தவறு நடந்தது என்றால், ஒரு திருப்போணத்தில் ஒரு பையனை அடித்து கொண்டார்கள் போலீஸ்காரர்கள். 5 பேர் சுற்றி நின்று கொண்டு அடித்து கொண்டார்கள். இதற்கு முதலமைச்சர் பேசுகிறார், இந்த மக்களை நீங்கள் எப்படி பதப்படுத்த வேண்டுமென்றால் அந்த மக்களுக்கு சரியான அறிவூட்ட வேண்டும், பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தெளிவான அறிவூட்ட வேண்டும். அது இல்லாமல் அந்த பெண்ணிடம் நம்முடைய முதலமைச்சர் பேசுகிறார். சாரிம்மா என்று அவர் ஆரம்பிக்கிறார். அந்த பொம்பளைக்கு சாரின்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியாது. சாரிம்மா, வருத்தப்படுறேம்மா என்று சொல்லி உனக்கு வேண்டியதை நாங்கள் செய்கிறோம், சமாதானம் அடைய என்று சொல்லி சமாதானப்படுத்துகிறார். இது என்ன நிற்கிறது என்றால், இவர் உடனே ஒருவரிடம் சாரி கேட்டால் போதுமா, 24 பேரை நான் கூட்டியாந்து வைத்திருக்கிறேன், 24 பேரிடம் கேள். நான் கேட்கிறேன், காலையாக மிதித்து விட்டால் சாரி கேட்பதற்கு? போயிருப்பது உயிர். இதற்கு சாரி கேட்டால் அந்த உயிர் அமைதியடைந்து விடுமா? இழந்த உயிர் வந்து விடுமா? காலை மிதித்தோம், தட்டி விட்டோம், வேறு ஒரு சாதாரண காரியத்தை செய்தோம் என்றால் சாரி நோக்கத்தோடு செய்யவில்லை, அவனும் சரி பரவாயில்லை என்று சொல்லி ஒப்புக்கொள்வான். என்ன, உயிர் போயிருக்கிறது, ஒருவன் வேண்டுமென்று அடித்து கொண்டிருக்கிறான், அவன் அறியாமல் கொண்டவன், அவன் 5 பேரையும் தூக்கில போட வேண்டும். நியாயமாக நீ அந்த அம்மாவுக்கு எப்படி அறிவூட்ட வேண்டும் என்றால், அந்த தாய்க்கு எப்படி நாம் கற்பிக்க வேண்டும்? அந்த தாய் என்ன சொல்லியிருக்க வேண்டும் நியாயமாக? நான் என்றைக்கும் கூளை குடித்து பழக்கப்பட்டவள் தான். இன்றிமேல் புதிதாக இன்னொரு 10 ஆண்டுகளுக்கு நான் அறுசுவை உண்டி ஒன்றும் உண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு இந்த இடமும் வேண்டாம். என்னுடைய மகன் உயிருக்கு மாற்றாக இந்த 5 பேரும் என்றைக்கு தூக்கில் தொங்குகிறார்களோ அன்றைக்கு தான் நான் நல்ல சோறு உண்பவள் ஆவேன் என்று சொல்லி இந்த அம்மாவை பேசும்படி நாம் பயிற்றுவிக்க வேண்டும். எடுத்தவுடன் நம்முடைய அறிக்கைகள் இப்படி போனால் அந்த அம்மாவுக்கு சிந்தனை வேறாக மாறும். அது இல்லாமல் 3 சென்ட் இடத்தை கொடுத்துடும், அவன் இது காட்டுக்குள்ளே கொடுத்துட்டாங்க, இதில் தண்ணி இல்லை, அவன் வேறு இடம் கொடுக்குறேன், அப்புறம் சைக்கிளில் போகிறது மாதிரி திருப்போணத்தில் வேலை கொடுங்க, நான் 80 கிலோமீட்டர் போக முடியாது. கோரிக்கை மனுக்கள் விரிவடைகின்றனவே தவிர அந்த உணர்ச்சி போய்விட்டது. நம்முடைய வீட்டு பிள்ளை ஒன்றினுடைய உயிர், அதுவும் கொடூரமாக அடித்து கொல்லப்பட்டிருக்கிறான் ஒருவன் என்கின்ற போது நமக்கு ஏற்பட வேண்டிய கோபம் பாருங்கள். ஒரு கேரளா பெண் நர்ஸ் அங்கே கொலை செய்து விட்டார். ஒரு பெரிய பணக்காரனை கொலை செய்து விட்டார். ஒரு பணக்காரனோ ஏதோ ஒரு தொழிலதிபர் அவனை கொலை செய்து விட்டார். கொலை செய்ததற்கு அங்கே தூக்கு தண்டனை கொடுத்து விட்டார்கள். தூக்கிலே போல போகும்போது கேரளா இங்கிருந்து சொல்லுகிறது, எங்கள் நாட்டு பெண், அரசாங்கம் பேச வேண்டும் என்று சொல்லுகிறது. நம்முடைய அயல்நாட்டு தூதரகம் என்னென்னமோ அந்த கச்சத்தீவை கொடுத்து விட்டு பேச சொல் என்று சொல்வது போல் அவனும் பேசினான். பேசிய பிறகு 10 நாள் தள்ளி வைத்தார்கள். என்ன காரணம் என்றால், இஸ்லாத்தில் ஒரு சட்டம் உண்டு. ஒருவனை கொலை செய்து விட்டால் கொலை செய்தவன் தூக்குக்கு போவதற்கு முன்னால் அந்த செத்தவனுடைய மகனோ மனைவியோ நெருங்கிய உறவினர்களோ அவர்களுக்கு ஒரு பெரிய இழப்பீடை பெரிய தொகையாக கொடுத்து அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். தவறுதலாக இது நடந்து விட்டது, பெரிய குற்றம் ஒன்றுமில்லை, அமைதியடைய தயாராக இருக்கிறோம் என்று சொல்லி இஸ்லாத்தில் அந்த முறை இருக்கிறது. அதாவது செத்தவன் செத்து விட்டான், உங்களுடைய குடும்பத்திற்கு அவன் இதையெல்லாம் செய்கிறேன் என்று சொல்லுகிறான் என்று சொன்னால் அவர்கள் மன்னிப்பு வழங்கினால் தூக்கு தண்டனை ரத்தாகிவிடும். இந்த மன்னிப்பு வழங்குங்கள், நாங்கள் அதற்குரிய ஈடை தருகிறோம் என்று கேரளா சார்பாக பேசிவிட்டார்கள். பேசிய பிறகு அவன் ஒரு வார்த்தை சொன்னான், எதற்காக காலம் தாழ்த்தி கொண்டே இருக்கிறீர்கள்? செத்த எங்களுடைய தந்தையினுடைய உயிர் அதைவிட அரியது. நீங்கள் தருகின்ற எந்த இழப்பீடும் இந்த உலகமே தரப்பட்டாலும் அதற்கு ஈடாகாது. ஆகவே காலம் தாழ்த்தாமல் தூக்கிலை போடுங்கள் என்று அந்த குடும்பம் சொன்னது. நாங்கள் நொந்து போயிருக்கிறோம், கொன்று விட்டார்களே என்று, சதியினால் கொன்று விட்டார்களே என்று நொந்து போயிருக்கிறோம், தூக்கிலை போடுங்கள்.
விரைவுபடுத்துங்கள் என்று அரசாங்கத்திற்கு அவர் சொல்லியிருக்கிறார். அது மாதிரி என்னுடைய மகனை 5 பேர் சுற்றி நின்று கொல்லுகிறான். அந்த உயிருக்கு 5 பேரையும் தூக்கில் விளக்கு கம்பத்தில் தூக்கில் போடாமல் அங்கிருந்து சாரிம்மா என்று சொல்லுகிறாய். என்னை காளையாக மிதித்து விட்டாய் சாரி சொல்வதற்கு. உயிரை அல்லவா போக்கியிருக்கிறீர்கள். செத்ததற்கு இந்த அரசாங்கம் அல்லவா காரணம். உங்களுடைய நீதிமுறை சரியில்லை என்பதல்லவா காரணம். கண்ணகியிடம் பாண்டியன் நெடுஞ்செழியன் சாரிம்மா வருத்தப்படுறேம்மா, உனக்கு வீட்டு வசதி வாரியத்தில் பெரிய வீடு கட்டி வச்சுருக்கோம்மா, அதில் ஒரு வீடு தர சொல்கிறோம்மா இரம்மான்னு சொல்லியிருந்தால் சிலம்பதிகாரமே பிறந்திருக்காது. இந்த நாட்டில் மக்களை அறிவூட்டுகின்ற விதம் என்ன? இந்த விஜய் வரையில் 24 பேருக்கு சாரி கேட்டால் அதில் சமத்துவம். சாரி கேட்டால் முடிந்தது, அந்த நிலத்தை கொடுத்து விட்டால் முடிந்தது. இது என்ன? இது அரசியல்வாதிகளிடம் கூர்மை இல்லை, ஆகவே மக்களிடம் கூர்மை இல்லை. அரசியல்வாதிகள் நெறி சார்ந்தவர்களாக இல்லை, ஆகவே மக்கள் நெறி சார்ந்து வாழவில்லை. எல்லாவற்றிலும் ஊழல், எல்லாவற்றிலும் மோசமாக இருப்பதற்கு அதுதான் மிகப்பெரிய காரணம். அதுவும் ஆளுங்கட்சியினுடைய கையான போலீஸ் இந்த அளவுக்கு மோசமாக நடந்து கொள்கிறது என்று சொன்னால் 24 பேர் லாக்கப்பில் செத்துருக்கான். ஒருவன் செத்ததற்கு கொன்றவன் தூக்குக்கு போயிருந்தால் 23 மரணங்கள் நடந்திருக்காது. 5 வான் ஒரு போலீஸ்காரனே லாக்கப் மரணங்கள் பூராவும் போலீஸ் கொன்றது தான். ஒரு இடத்துல ஒரு போலீஸ் அதிகாரி தூக்கில் தொங்குகிறான் என்றால் மித்தம் இருக்க போலீஸ் அதிகாரி நமக்கு என்ன வம்பு என்று நினைப்பான். 24 மரணங்கள் நடந்திருக்கின்றன. ஆளும் தரப்பினுடைய அறிவற்ற தன்மையின் காரணமாக 24 மரணங்கள் நடக்கின்றன. இதை எதிர்க்கட்சி எப்படி சுண்டி பலிகாட்ட வேண்டும், அதை விட்டு சாரி மக்கள் இவர்களிடம் கேடு, அப்போத்தான் அந்த ஒரே மாதிரி நீதி வழங்க வேண்டாமா? இவனுக்கு 3 சென்ட் நிலம் கொடு. இதுதான் எதிர்க்கட்சி. இவர் என்ன புதுமை செய்ய போகிறார் என்று எனக்கு தோன்றியது. நான் ஒரு புதிய கட்சி வருவதை வரவேற்கிறேன், நான் அவர் வந்ததை வரவேற்றேன். அவர் தன்னை ஒழுங்குபடுத்தி கொண்டு அறிவுடைய மனிதர்களை சுற்றி வைத்து கொண்டு அந்த வலுவாக வாதங்களை வைத்தால்தான் போய் சேருமே தவிர இப்படி இதை ஒரு பெரிய விஷயமாக போடுகிறான். இந்த நான் சொல்லுகின்ற கோணத்தில் சிந்தித்து பேசுகிற அரசியல்வாதிகளே காணும். நான் ஒரே கேள்விதான் இருக்கிறேன். சாரியமா சொல்லுகிறாய், என்னை காளையாக மீத்து விட்டாய், போக்கியது உயிரை, ஆகவே அதற்கு இணையாக இன்னொரு உயிர் போக்கப்பட வேண்டும். அப்பொழுதுதான் அது சமநீதியாகும். மீண்டும் அந்த உயிர்கள் போக்கப்படுகின்ற நிலைமை ஏற்படாது. அதுவும் உன்னுடைய கையான போலீஸ் இதை செய்கிறது என்று சொன்னால் நீனே செய்ததற்கு சமம். அது நீனே செய்ததற்கு சமம். நீ போலீஸை கெடுத்து வைத்திருக்கிறாய். 13 பேர் தூத்துக்குடியில் செத்ததற்கு 17 பேர் நீ தூக்கிலே போட்டிருந்தால் இந்த காரியங்கள்லாம் நடக்காது. நீதிபதி உனக்கு அறிவுறுத்தியும் கூட நீ செய்யவில்லை. நீ போலீஸை உட்கையாக வைத்துக்கொள்ள விரும்புகிறாய். போலீஸ் உன்னை வைத்துக் கொள்கிறது, நீ போலீஸை வைத்துக் கொள்கிறாய். 2 பேரும் ஒருவருக்கொருவர் உட்கையாக. தவறு செய்வதற்கு உனக்கு போலீஸ் வேண்டும். போலீஸ் தன்போக்கில் தவறு செய்யும் போது நீ அவனை காப்பாற்ற வேண்டும். இந்த மாதிரியான ஒரு ஆட்சி முறை உங்களுடன் நான் என்று நீ மக்களிடம் பேசி என்ன செய்ய போகிறாய்? இதை விட கொடுமை என்ன இருக்கிறது என்று கேட்கிறேன் நான். இந்த நாட்டிலே வாழ்வதற்கு 8 வயசு சிறுமியையும் கற்பழிக்கிறான், 80 வயசு கிழவியையும் கற்பழிக்கிறான். சிறுநீர் கழிப்பதற்காக ஒதுங்கிய பெண்ணை பிடித்து கற்பழித்து ஒரு குடிகாரன் அவருடைய தோட்டை பிடிங்கி கொண்டு போய்விட்டான். இந்த நாட்டில் ஒரு நாணயமும் இல்லை, நேர்மையும் இல்லை. மக்களெல்லாம் இப்படி இருக்கிறார். சிங்கப்பூரில் ஒரு பெண் 12 மணிக்கு தன்னந்தனியாக டாக்ஸியில் தன்னுடைய வீட்டுக்கு போக முடியும் என்று சொன்னால் அந்த அரசு தான் அதுக்கு காரணம். அந்த டாக்ஸிக்காரன் அந்த பெண்ணை ஏதாவது செய்து விட்டான் என்று சொன்னால் அவனை கடுமையாக அடித்து நொறுக்கி விடுவார். கடுமையான தண்டனைகள் வழங்கப்படுகின்றன. எவனும் அந்த குற்றங்களை செய்வதற்கு எங்கே தயாராக இல்லை. அது பெரிய சொர்க்கம் என்று சொல்கிறார்கள். அதனுடைய பாஸ்போர்ட் 138 நாடுகளுக்கு அவர்களுக்கு மட்டும் தனி வழி. சிங்கப்பூர் பாஸ்போர்ட் வைத்திருந்தால் நம்ம வரிசையில் இருக்க வேண்டாம், அவன் பாட்டுக்கு போய்கொண்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு ஒரு நாடு மதிக்கப்படுகின்ற அளவுக்கு அந்த நாட்டை லீ குவான் உண்டாக்கினார். நீ எப்படி உண்டாக்கி வைத்திருக்கிறாய்? எப்படி உண்டாக்கி? யாருடைய உயிருக்கு என்ன? பேச்சு சுதந்திரம், எழுத்து சுதந்திரம், கூட்டம் கொடுக்கிற சுதந்திரம் எங்களுடைய அடிப்படை சாசனத்தில் இருக்கிறது. நாங்கள் எழுதி வைத்திருக்கிறோம். உயிர் வாழ்வதற்கே உரிமை இல்லை, நீ என்ன பேச்சு சுதந்திரத்தை பற்றி பேசுகிறாய்? இதை எதிர்த்து சொல்வதற்கு ஒரு எதிர்கட்சியாக வந்திருக்கின்ற கட்சிக்கு கூர்மை இல்லையே. எல்லாரும் சாரி கேளுங்கள் சிஎம் சார் அவர் பேசுகிறார். சினிமாவில் பேசுவது மாதிரி இருக்கார். ஆகவே ஒரு எதிர்கட்சிகளும் வலுவாக புதிய சிந்தனைகள், சரியான சிந்தனைகள் மக்களுக்கு ஊட்டப்பட்டால்தான். மக்கள் இல்லாவிட்டால் இருக்கிறதுக்குள் இவன் அவன். என்னுடைய கருத்து நயன்தாரா ஒரு கட்சி ஆரம்பித்தால் அது அதை விட பெரிய வலு சேரும். அந்த மாதிரி தான் இப்போ நாடு நிலைமை இருக்கிறது. அவன் ஆரம்பிக்கலாம். என்னுடைய கருத்து விஜய் அங்கிருந்து ஒரு பெரிய கூட்டத்தை திரட்டி ஒவ்வொரு ஊராக பேசி கொண்டு வருகிறார் என்று வைத்துக்கள். நயன்தாராவை திமுக காரன்
அவன் தயார் பண்ணிடுவான், யாரையும் தயார் பண்ணுவான். தயார் பண்ணி அவளுக்கு ஒரு கூட்டம் விட்டான்னா இந்த கூட்டம் அந்த கூட்டத்தில் வீட்டாயிடும். இப்படி தான் அரசியல் இருக்கிறது. அறிவாக யோசித்து பேசி மக்களை வழிநடத்துகிற படிக்காத மக்களை கம்யூனிஸ்ட் கட்சிகள் வழிநடத்தின, காங்கிரஸ் வழிநடத்தியது, சோசியலிஸ்ட் கட்சிகள் வழிநடத்தின. நான் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது இவர்கள் தான் கட்சிகள். 5 சோசியலிஸ்ட் இருப்பேன். ஆலமரத்து சோசியலிஸ்ட், குடிசை சோசியலிஸ்ட்டு, கம்யூனிஸ்ட் கட்சிகள், காங்கிரஸ் போட்டி போட்டுக்கொண்டு திமுகவும் சோசியலிசம் பேசும். அண்ணாவிடம் கேட்டார்கள் என்ன சோசியலிசம், நான் சயின்டிஃபிக் சோசியலிசம் சொல்லுவேன். என்ன சயின்டிஃபிக், மார்க்ஸே சொல்லவில்லை. இந்த மாதிரி தான் ஆளுக்கால் பங்கு போடுவார்கள். இதெல்லாம் இப்பொழுது இல்லை, ரொம்ப கேவலமாக போயிட்டு. படித்த மனிதர்கள் செல்லுக்குள் ஒடுங்கி போய்விட்டார்கள். படிக்காதவர்கள் இருந்த காலத்தில் இருந்தது போல் ஐடியாலஜிக்கல் பாலிட்டிக்ஸ் இன்றைக்கு இல்லை. ரெண்டாவது, அது நேர்மை போற்றப்பட்ட காலமாக இருந்தது. காந்தியினுடைய தாக்கம் குறையாத காலம். 47 37 தொடங்கி 67 வரைக்கும் காங்கிரஸ் இருந்தது. எல்லாம் தகுதி வாய்ந்த மக்கள். காமராஜரை போல வீடு வேண்டாம், மனைவி வேண்டாம், மக்கள் வேண்டாம் என்று இருந்தவர்கள். ராஜாஜியை போல குடும்பம் இருந்தாலும் ஒரு துறவியை போல் வாழ்ந்தவர்கள். ஓபி ராமசாமி ரெட்டியாரை போல இணையற்ற நேர்மையாளர்கள். குமாரசாமி ராஜா, எல்லாரும். முத்துராமலிங்க தேவர் என்ன எதிர்க்கட்சி தலைவனும் யோக்கியன். காமராஜை ஒழிக்க வேண்டும் என்று நினைப்பார் முத்துராமலிங்க தேவர். அவருக்கு நிகராக அவரும் மணந்து கொள்ளாமல் வாழ்ந்தவர், அந்த மக்களுக்காக வாழ்ந்தவர், தன்னலம் இல்லாமல் வாழ்ந்தவர், தன்னுடைய சொத்துக்களை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு கொடுத்தவர். மாப்போசி ஒரு பெரிய அச்சு தொழிலாளி. அவரெல்லாம் என்ன பணக்காரரானாரா? அதே மாதிரி தலைவர்கள் முழுவதும் இப்பொழுதெல்லாம் இப்போ நம்ம விஜய் கட்சிக்கு பரிசு சீட்டுக்காரர் வந்திருக்கிறார். அவர் 500 கோடி ரூபா திமுகவுக்கு கொடுத்தார் மார்ட்டின், பரிசு சீட்டு மார்ட்டின். 1200 போன தேர்தலில் 1200 கோடி ரூபாய் பிஜேபிக்கு கொடுத்தார். சரியா? அப்போ இப்போ நமக்கு 500 கோடி 1000 கோடி தருவதற்கு ஆள் வேண்டும். நம்முடைய பணமெல்லாம் இருந்தால் இப்படி போகிறது அரசியல். அந்த காலத்தில் எவனெல்லாம் தலைவனாவான் என்றால் மாப்போசி ஆவார், முத்துராமலிங்க தேவர் ஆவார், காமராஜ் ஆவார், ராஜாஜி கட்சி வைப்பார். எவன் அறிவுடையவனோ, எவன் பொது தொண்டு செய்ய வேண்டும் என்று விரும்புகிறானோ அவனெல்லாம் கட்சி வைத்தான். இப்பொழுது அதெல்லாம் கிடையாது. எல்லாம் பணம் என்னென்னு அடிப்பது, கூட்டம் சேர்ந்தால் போதும். அதனால தான் சினிமா நடிகர்களே அரசியலுக்கு வர வேண்டிய கட்டம் வருகிறது. மக்கள் நேரடியாக அந்த கருத்தை பற்றி நிற்கின்றவர்களாக கூட்டம் சேர்த்தால்தான் அது அது அந்த மாதிரி நிலைமை வந்து விட்டது இப்பொழுது. இதில் இப்போ காங்கிரஸ் அதுக்கப்புறம் விஜய்ன்னு சொல்லிட்டு ஒரு புது காம்பினேஷனும் பேசப்படுது. ஏன் அப்படின்னா இப்போ காங்கிரஸுக்கு இப்போ விஜய் கூட சேர்ந்தோம் அப்படின்னா தமிழ்நாடு அரசியலை தாண்டி இப்போ கேரளா அரசியலையும் விஜயை பயன்படுத்த முடியும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஸோ இது 2 பக்கமும் பேச்சுவார்த்தை நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சாத்தியம் நினைக்கிறீங்களா? அந்த அளவு அறிவோடு இந்த பானா சிதம்பரம் போன்றவர்கள் இருக்கின்ற வரையிலும் இந்த திமுகவிடமிருந்து அவன் காலை நக்கி நம்ம ஒரு எம்பி ஆகிவிட்டால் மந்திரி ஆகிவிடலாம் என்ற சிந்தனை தான் இவர்களுக்கெல்லாம் 50 ஆண்டுகளாக இருக்கிறது. இந்த காங்கிரஸை வளர்த்துக்க முடியாது. இந்த முந்தா நாள் அண்ணாமலைக்கு கட்சி வளர்க்க வேண்டும் என்று தோன்றுகிறது. பதவியில் இருந்த நீ 30 ஆண்டுகள் பதவியில் இருந்த நீ பதவியை இழந்து விட்டோமே, மீண்டும் அந்த பதவியை பெற வேண்டாமா? இதுக்கான முயற்சியே நடந்தது இல்லையே. ஒரு கட்டத்தில் 70-80 பேர் நீங்கள் எம்எல்ஏக்களாக இருந்ததெல்லாம் போய் 20க்கும் 10க்கும் 5க்கும் தொங்குகிறீர்களே நீங்கள். அதுக்கு என்ன காரணம் என்றால், நான் எம்பி ஆக வேண்டும், என் மகன் எம்பி ஆக வேண்டும், இதுதான் அவருக்கு கொள்கை. இந்த தங்கபாலு, அப்புறம் திருநாவுக்கரசு, அப்புறம் இந்த செல்வ பெருந்தகை, இவங்களுக்கெல்லாம் தான் எப்படியாவது பதவியில் இருந்தால் போதும், அவ்வளோதான். இதுக்கு காமராஜர் ஆட்சியைத்தான் ஸ்டாலின் நடத்துகிறார் என்று EVKS இளங்கோவன் சொன்னார். காங்கிரஸ் எப்படி வளரும்? அப்புறம் எதுக்கு காமராஜர் ஆட்சி? ஸ்டாலின் நடத்த வேண்டியதானே. செல்வ பெருந்தகை அதை ஆதரித்தார். ஆமாம் ஆமாம் என்று சொன்னார். இவருக்கு 28 வழக்கு இவர் மீது இருக்கிறது. இவரெல்லாம் கட்சி வளர்க்க மாட்டார்கள். ஜாதி பார்த்து தலைவனை போட்டால் அவனுடைய நேர்மை, அவனுடைய நாணயம், அவனுடைய அறிவு, அதை எப்படி நடத்தி கொண்டு போக முடியும் என்கின்ற அடிப்படையெல்லாம் இல்லை. ஒரு தரம் பேக்வேர்ட் போடு, ஒரு தரம் ஷெட்யூல் காஸ்ட் போடு, ஒரு தரம் ஷெட்யூல் ட்ரைபு போடு, அப்புறம் அந்த தலைவர் பதவி ஒன்றுமே கிடையாது. இது என்ன அரசியல் என்று எனக்கு தெரியல. ஆகவே காங்கிரஸ் அந்த இடத்தை அடைந்தால் நான் சொல்கிறேன், காங்கிரஸ் வெளியே வர வேண்டும். செக்குலரிஸ்ட் ஃபார்ம் உண்டாக்கு. ஒரு தரம் சேர்க்கல். இப்பொழுது என்னுடைய கருத்து, எடப்பாடி ஏற்கனவே ஆட்சியில் இருந்தவர் என்பதினாலே அவரோடு அணி சேர்ந்தால் எளிது. இல்லை என்றாலும் நீ முதல்ல அதை விட்டு வெளியே வா. வெளியே வருவதற்கு உங்களுக்கு தெம்பே இல்லையே. உங்களுக்கு ஒரு 10 MP வேண்டும் என்றால் அவனோடு இருந்தால்தான் நடக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள். என்ன செய்வது?
அது செக்குலரிஸ்ட் ஃபார்ம் என்று ஒன்றே கிடையாது. அதனால தானே அவருடைய அரசியலை மோடியை எதிர்நோக்கியது தானே. பிஜேபி இன்றைக்கும் அவர் என்ன பேசுகிறார் என்றால், எடப்பாடி தமிழ்நாட்டு நலனை கொண்டு போய் அடமானம் வைத்து விட்டார் பிஜேபி. நீ சேர்ந்தால் அது அடமானம் இல்லை, இவர் சேர்ந்தால் அது அடமானம். வாஜ்பாயிடம் போய் மந்திரி பதவி வாங்கி சாகின்ற வரையிலும் முரசொலி மாறனை படுக்கையிலேயே வைத்து கொண்டு 1.5 ஆண்டுகள் அந்த துறையே செயல்படாமல் அவர் சாகின்ற வரையிலும் நீங்கள் மந்திரியாக இருந்தீர்கள். அப்பொழுது தமிழ்நாட்டினுடைய நிலைகள் அடமானம் வைக்கப்படவில்லை, இப்பொழுது அடமானம் வைக்கப்பட்டது. சரி, நான் சொல்லுகிறேன், வேறு என்னுடைய கருத்தும் வந்து சேர்ந்து தொலைக்கின்றவனை சேர்த்து கொண்டு ஒருவனும் சேரவில்லை என்றால் சேர்த்து கொண்டு போக வேண்டியதானே தவிர, என்னுடைய கருத்து பிஜேபியினுடைய ஒரு கட்சி நெகட்டிவ் ஓட்டை பெறக்கூடாது. முதல்ல உன்னோடு சேர்ந்தால் பெரிய சிக்கல் என்னென்னா 12% ஓட்டு எங்களுக்கு வராது. 100% போட்டியிடுவார் ஸ்டாலின், 88% போட்டியிடுவார் எடப்பாடி. இது ஒரு 4-3 கூட்டணி கட்சிகள் சேர்ந்ததுக்கு சமம் என்று நான் சொல்கிறேன். 4-3 கூட்டணி கட்சிகள் சேர்ந்தால் இவர்களுக்கு 10-12% தான் வரும். எல்லாம் 5, 3, 2, 1 தான் இருக்கிறார்கள். அது மாதிரி ஒரு கூட்டணி ஒன்று எதிராக இருக்கிறது. இது அந்த கட்சியினுடைய பலவீனமான போக்கு. ஆகவே அந்த கட்சியோடு சேருகின்ற ஒருவன் 12% ஓட்டை முதலில் இழக்கிறான், 5% ஓட்டை பெறுவதற்கு. அதோடு அந்த கட்சி இந்த மண்ணினுடைய இயல்புக்கு மாறானது, மொழிக்கு எதிரானது, இனத்திற்கு எதிரானது, மற்றவற்றுக்கு எதிரானது. வேறு வழி இல்லை என்றால் என்னுடைய கருத்து, தொப்பியில் தொங்குகின்ற குஞ்சம் போல இவன் இருக்கவாது ஒத்துக்கொள்வான் என்றால் ஒத்துக்கொள்ள மாட்டான். இந்த அண்ணாமலை மாதிரியான மனிதர்கள் அது கெடுத்து நாசமாக்கி வைத்திருக்கிறார்கள். ஆகவே சரி, ஏதாவது ஒன்று செய்யுங்கள். எனக்கு ஒரே நோக்கம்தான், நான் வெளியே இருக்கின்றவன். ராவண வதம் நிகழ வேண்டும். ரொம்ப மோசமாக இருக்கிறது. லாக்அப் மரணங்கள் நிகழ்கின்றன, அண்ணா பல்கலைக்கழக கற்பழிப்புகள் நிகழ்கின்றன. ஒருவரும் நிம்மதியாக இல்லை. பெண்கள் இந்த நாட்டில் பாதுகாப்பாக இல்லை, கைதிகள், குற்றம் சாட்டப்பட்டவர்கள் பாதுகாப்பாக இல்லை. எந்த ஒன்றிலும் நீதி இல்லாத அரசு, அதை பற்றி சிந்தனை இல்லாத ஒரு முதலமைச்சர். உங்களுடன் நான் என்பதெல்லாம் சும்மா வெட்டி பேச்சு. ஆகவே யாராவது ஒருவர் எப்படியோ ஒரு ஒரு ராவணவதம் நிகழ வேண்டும் என்பதற்கு ஏற்ப சிந்திக்க வேண்டும். என்ன செய்தார்கள்? வேங்கவேலில் ஒரு தீர்மானம் பண்ண முடியவில்லை இவரால். அவை சிபிஎம்மால் தொழிலாளர்களுக்கு நன்மை ஏற்படுத்த முடியவில்லை. இவர்கள் எல்லோரும் மோடி 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 என்று நீங்கள் இந்த மோடி மஸ்தான் வேலை தான் செய்து கொண்டிருக்கிறீர்களே தவிர, எதற்கெடுத்தாலும் மோடி. நாங்கள் எங்களுடைய தொழிலாளர்களுடைய நலன்களை நாங்கள் இழப்போம், தாழ்த்தப்பட்ட மக்களின் நலன்களை இழப்போம், ஏனென்றால் மோடி வரக்கூடாது. நம்முடைய மக்களின் நலன்களை இழந்து விட்டு மோடி, இந்த மோடி பூச்சாண்டியை வைத்து கொண்டே இந்த அரசியலை இன்றைக்கும் மோடிக்கு எதிராகத்தான் பேசுகிறாரே தவிர, சேர்ந்தது தான் குற்றம் என்று இவர் பேசுகிறார். நீ சேர்ந்தது என்ன? தமிழ்நாட்டு நலன் அடமானம் வைக்கப்பட்டு விட்டது, இட் இஸ் மார்க்கேஜ், ரொம்ப மோசமாக போய்விட்டது என்று பேசுகிறார். அதாவது அந்த அரசாங்கம் எவ்வளவோ பணம் அங்கிருந்து வருகிறது. மெட்ரோ ரயிலுக்கு உனக்கு பணம் இல்லைன்னு அவன் தான் கொடுக்குறான். கிராம சாலைகள் திட்டத்திற்கு அங்கிருந்து பணம் வருகிறது. கிராமங்களுக்கு மக்களுக்கு வீடு கட்டி கொடுப்பதற்கு பணம் வருகிறது. விவசாயிக்கு ஆண்டுக்கு 6000 ரூபாய் வருகிறது. உரத்திற்கு மானியம் வருகிறது. இப்பொழுது கூட ரொம்ப வறட்சியான மாவட்டங்களில் ஒன்றை எடுத்துக்கொண்டு அதை முன்னேற்றுவதற்காக பெருந்தொகையை 1,80,000 கோடி ஏதோ செலவழிப்பதற்கு அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஆகவே நீ பண்ணுவது பூரா பம்மாத்து. விஸ்வகர்மா திட்டம் என்று ஒரு 20-22 சமூகத்தினை சேர்ந்த அடிமட்ட ஜாதிகள், பிற்பட்ட ஜாதிகள் தங்கள் தொழிலை பெருக்கிக் கொள்வதற்கு 5 லட்சம் ரூபாய் மானியம் கொடுக்குறேன் என்று சொன்னார். ஜாதி அரசியல், குலத்தொழிலை வளர்க்கிறாராம். இப்பொழுது இவர் மறுபடியும் அவர்களுக்கு கொடுக்குறேன் என்று சொல்கிறார். ஆசாரி மகன் ஆசாரி வாங்காமல் யார் வாங்குகிறார்? பானை வணிகரன் மகன் பானை வணிகரன் வாங்குகிறான். வரட்டும், இதெல்லாம் பாலிடெக்னிக்கலை கற்பி ஜாதி போய்விடும். நீ பாலிடெக்னிக்கில் பானை எப்படி செய்வது பாலிடெக்னிக்கில் சொல்லிக் கொடு. எல்லா சமூகத்தை சேர்ந்தவனும் அதில் வரட்டும். வீட்டு வழியாகத்தான் அந்த தொழில் கற்பிக்கப்படும் என்றால் அது குடும்ப வழியாக ஜாதி வழியாகத்தான் இருக்கும். நீ வா, எல்லாம் உன்னுடைய பாலிடெக்னிக் வரமாட்டேன்கிறானே. நீ பயிற்சி, சிறப்பு பயிற்சி கொடுக்குறேன் என்று சொல்லி மாணவர்களுக்கு 1,11,000 பேர் சேர்த்தான். வேலை வாய்ப்பை உருவாக்குகிறேன் என்று சொன்னான். எல்லா பயிற்சியும் அளித்தாய். 8,000 பேருக்கு நீ வேலை கொடுத்தாய். அடுத்த ஆண்டு அவன் 6,000 பேராக குறைந்து விட்டான். இப்பொழுது இந்த நான் முதல்வன் திட்டத்தை மூடப்போகிறார்கள். ஒன்றும் செய்ய முடியவில்லையே, உனக்கு எந்த சிந்தனையும் இல்லையே. 1000 ரூபாய் கொடுத்தால் நாம் போட்டு வாங்கிவிடலாம் என்கின்ற ஒரு சிந்தனை மட்டும்தான் இருக்கிறதே தவிர, மக்களுக்கு சரியாக எடுத்து சொல்லப்பட்டால்
ஒரு 5 கலெக்டர்கள் மணலை திருடியதில் 33,000 கோடி 34,000 கோடி அடிக்கப்பட்டிருக்கிறது. அடித்தது 38,000 கோடி, 4,000 கோடி கருவூலத்தில் வரவு, 34,000 கோடிக்கு 5 கலெக்டர்கள் இங்கே நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் செய்த தவறாக இருக்க முடியாது. இது முதலமைச்சருக்கு போன பணமாகத்தான் இருக்கும். ஏனென்றால் கலெக்டராக இது செய்தால் முதலமைச்சர் விடமாட்டார். ஆகவே இந்த 34,000 கோடி இருந்தால் 1,000 ரூபாய் கொடுப்பதற்கு 11,000 கோடி வேண்டும். 34,000 கோடி இருந்தால் 3,000 ரூபாய் கொடுக்கலாம். என்ன கேட்க வேண்டும்? உங்களுடன் நாணில் ஒரு பெட்டிஷன் கொடுக்க வேண்டும். 1,000 கொடுக்குறாயே 3,000 கொடுக்கலாம் அல்லவா, எதற்காக அதை சுரண்டினாய் என்று கேட்டால் அவருக்கு புரியும். எடுத்து சொல்வதற்கே இங்கே மனிதர்கள் இல்லை. வெட்டி சண்டையாக நடந்து கொண்டிருக்கிறது. உடனே காமராஜரை பற்றி ஒருவன் சொன்னால் ஏசி மாட்டி இருக்கிறது என்று ஒரு படம் பிடித்து காட்டுகிறான். காமராஜர் என்ன, ஏசி என்பது என்ன, அவர் பெரிய செல்வந்த குடும்பத்தில் வாழ்ந்ததற்கான அடையாளம் அது. அவர் முதலமைச்சராக இருந்தவர் கொண்டவர், அதில் ஏசி இருந்திருக்கக்கூடும். ராஜாஜி வீட்டில் ஏசி வைப்பதற்காக ராஜாஜியிடம் ஒரு நாள் மன்றாடி இருக்கிறார். வேண்டும், இல்லைன்றால் ரொம்ப கொடுமையாக இருக்கிறது, உங்களுக்கு தாங்க முடியவில்லை என்று. இதெல்லாம் இல்லாமல் தான்ப்பா பல வெயில் காலங்களை நான் தாண்டி வந்திருக்கேன்னாராம். பல வெயில் காலங்களை நான் தாண்டி வந்திருக்கேன்ப்பா, இதெல்லாம் இல்லாமல் தான்ப்பா, எதுக்குப்பா இந்த வெட்டி ஆடம்பரமெல்லாம் பண்ணுறிய, இந்த விசிறி போதும்னாராம். அப்புறம் ரொம்ப மல்லு கட்டி வைத்து விட்டு போனார்களாம். அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு பெரிய குற்றம் என்று பேசுகிறார்கள். எது அரசியலோ அது அரசியலாக பேசப்படுவதில்லை. காமராஜரை போல காமராஜர் எதற்காக திருச்சி சொல்லுவாங்க, எல்லாம் பொய் புரட்டு. அதாவது கையை பிடித்து கொண்டாராம் கருணாநிதி கையை, காமராஜர் சாகின்ற போது தழுதழுத்த குரலில் கையை பிடித்து கொண்டு சொன்னாராம், ஜனநாயகத்தை நீ தான் காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னாராம். படு பொய் இது. காமராஜர் முராஜி இருக்கிறார், இவர் வளர்த்து விட்டு போன கட்சியில் பாராமச்சந்திரன் போன்றவர்கள் இருக்கிறார்கள், இவர்களை பின்பற்ற பெரிய கூட்டம் இருக்கிறது, அது காப்பாற்றாதாகும். கருணாநிதி தான் காப்பாற்றுவாரா, ஜனநாயகத்தை நீ காப்பாற்ற வேண்டும் என்று சொன்னாராம். ஆனால் உண்மையிலே வரலாற்றில் என்ன இருக்கிறது என்றால், கருணாநிதி இந்த நெருக்கடியெல்லாம் வரப்போகிறது, நம்மை பிடித்து ஒடுக்கி விடுவார்கள், பூராவும் சிறையிலே அழிந்து விடுவோம் என்று சொல்லி காமராஜரிடம் போய் ஜனநாயகத்திற்கு எதிரான போராட்டத்தை நீங்கள் நடத்துங்கள், நாங்கள் பின்னால் வருகிறோம் என்று சொன்னதாக அவரே வரலாற்றில் எழுதியிருக்கிறார். அதுதான் உண்மையை தவிர அதை எதற்கு மாற்றி சொல்லுகிறாய்? இது எப்படி இருக்கிறது என்றால், இந்த பொய் நம்பப்பட வேண்டும் என்றால் காமராஜர் பேரிலே சொல்லப்பட வேண்டும். காமராஜரே சொல்லிவிட்டார், கருணாநிதி தான் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியும். எவ்வளவு பெரிய பித்தலாட்டம் இது! இல்லை, ஏன் தொடர்ச்சியாக காமராஜர் சீன்றாங்க? ஏன்னா இதுக்கு முன்னாடி நேர்காணல் நானே கேட்டிருக்கேன். ராஜீவ்காந்தி அப்படிங்கிற ஒரு நபர் காமராஜர் என்ன அவருடைய சொந்த காசுலையா பள்ளியெல்லாம் கட்டினார்னு சொல்லிட்டு திமுகவுடைய மாணவரணி தலைவர் அவர் கேள்வி கேட்டிருந்தார். தொடர்ச்சியாக ஏன் காமராஜர் இந்த மாதிரியான திமுக நபர்கள் யாரு அவருடைய சொந்த பணத்தில் கட்டி இருக்கிறார்கள்? காமராஜர் சொந்த பணத்தில் கட்டவும் இல்லை, அரசு பணத்தை எடுக்கவும் இல்லை. இவர்களெல்லாம் நம்முடைய பள்ளிமேல் தியாகராஜன் சொன்னது போல் அப்பனும் மகனும் துவாய்க்கு போய் எங்கே இந்த பணத்தை 30,000 கோடியை ஒழிப்பது என்று தவிக்கிறார்கள் என்று சொன்னார். அவருடைய மந்திரி பதவி கீழே இறக்கப்பட்டு விட்டது. உங்களை பற்றி உங்களுடைய கட்சியில் இருக்கிறவனுடைய மதிப்பீடு என்ன, காமராஜரை பற்றிய மதிப்பீடு என்ன? ரொம்ப அருமையாக கண்ணதாசன் ஒரு பாட்டு எழுதினார். சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர, சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர, சிங்கமே என்றழைத்து சீராட்டும் தாய் தவிர, சொந்தமென்று ஏதுமில்லை துணை இருக்க மங்கை இல்லை. சொந்தமென்று ஏதுமில்லை துணை இருக்க மங்கை இல்லை, தோட்டங்கள் துறவுகள் எதுவும் இல்லை, ஆண்டிகையில் ஓடி இருக்கும் அது கூட உனக்கில்லையே. எப்படி எழுதுகிறார்? இவர்களை பற்றி எழுதியிருக்கிறார். நாட்டுக்கு பாடுபட வேண்டும் என்று வந்த வீரர்களெல்லாம் வீட்டுக்கே பாடுபட்டார், வீணுக்கே கோஷமிட்டார் என்று எழுதியிருக்கிறார். வீட்டுக்கே பாடுபட்டார், வீணுக்கே கோஷமிட்டார். உங்களை இப்படித்தான் பார்க்கிறது சமூகம், வரலாறு அப்படி தான் பார்க்கிறது. நீங்களெல்லாம் அரசியலுக்கு வந்திருக்கவில்லை என்றால் சும்மா கோயிலில் உட்கார்ந்து கொண்டு ஏதோ அப்படி வாழ்க்கையை கழித்திருப்பீர்களே தவிர இன்றைக்கு கார்பரேட் நிறுவனமாக ஆகிவிட்டீர்கள். நீங்கள் சொன்னதே ஒரு நினைவு வருது. அதில் கண்ணதாசன் சொன்னது, பகுத்தறிவை பொதுவில் வைத்து பணத்தறிவை வீட்டுக்கு வைத்து, பகுத்தறிவை பொதுவில் வைத்து பணத்தறிவை தனக்கு வைத்து அது கருணாநிதி எவ்வளவு அருமையானது பாருங்க. பகுத்தறிவு பேசியே வளர்ந்தார்கள். பகுத்தறிவு என்பது ஊருக்காக, பணத்தறிவு தான் தனக்காக. அதான் அதனுடைய நோக்கம். பகுத்தறிவு பேசுவதனுடைய நோக்கம் பணத்தை அடைவது தான். ரொம்ப கண்ணதாசன் நார் அடித்திருக்கிறார் இவர்களை. அவர் ஒரு நேர்மையான கவிஞர். ஆகவே இவர்களை பக்கத்திலிருந்து பார்த்தவர். அவர் உங்களை என்ன சொல்லுகிறார் என்பதுதான் முக்கியமே தவிர, நீங்கள்
காமராஜர் கருணாநிதியிடம்தான் ஜனநாயகத்தை ஒப்படைத்தார் என்பதெல்லாம் ரொம்ப வெட்டி பேச்சு. இதெல்லாம் நான் காமராஜரோடு இருந்தேன், எமர்ஜென்சியை வைத்து போராடுகின்ற இளைஞர்களில் ஒருவனாக நான் இருந்தேன். 7 ஆண்டுகள் காமராஜருடைய தலைமையின் கீழே இருந்தேன். இல்லை, அவர் அந்த மாதிரி ஏதாவது ஒரு லக்ஸுரியான விஷயம் அதெல்லாம் விரும்புகிற ஆளா? இல்லை, அதெல்லாம் கிடையாது. அந்த காலத்தில் எழுதுவாங்க, ஏழை பங்காளின் வீட்டை பார் என்று ஒரு சோரட்டி ஒட்டினார்கள் 67 தேர்தலில். இதெல்லாம் என்ன, ஒரு காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர், முதலமைச்சராக இருந்தவர், 10 பேர் பார்க்க வருவார்கள், அவர் என்ன குடிசையில் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்களா என்று கேட்கிறேன் நான். அவருக்கு சொந்தமானது இல்லையே அது. தனக்கு சொந்தமாக ஒரு வீடு வைத்துக் கொள்ள வேண்டும் என்று கடைசி வரையில் விரும்பவில்லையே. அந்த விருதுநகர் வீட்டை அவருடைய கூட பிறந்தவர்கள் எடுத்துக்கொள்ளட்டும் என்று விட்டுவிட்டார். அது ரொம்ப சாதாரணமான பழைய வீடு, தாய்க்க பிறகு அதுக்கே தனக்கு சொந்தம் கொண்டாடவில்லையே. அவருடைய சம்பளம் முழுவதும் காங்கிரஸ் கட்சியில் வரவு வைக்கப்படும் முதலமைச்சராக இருக்கின்ற போது. எவ்வளவு பணம் வந்தாலும் காங்கிரஸ் கட்சிக்கு வந்துவிடும். அவருக்கு கொடுக்கின்ற வீட்டு வாடகை, அவருடைய துணிமணி எல்லாம் காங்கிரஸ் கட்சி கவனித்துக் கொள்ளும். அவர் தனக்கென்று ஒரு வங்கி கணக்கு வைத்து கொண்டதும் இல்லை, தனக்கென்று பணம் வைத்து கொண்டதும் இல்லை. ஒரு 100 ரூபா வைத்திருப்பார். எதனா தியாகி என்ன ஊருக்கு எப்படி போவாய் என்ன அப்படிம்பார். எதுக்கு என்ன இங்கே பார்க்க வர்ற, செலவு வைக்கிற வெட்டியா, நான் தான் அந்த பக்கம் வருவேன்ல, வர வேண்டியதானே, இந்த 100 ரூபாய் கொடுத்து சரி போ என்பார். தியாகிகள் மீது தான் ஒரு உயிர். ஆமாம், எந்த ஊருக்கு போனாலும் அந்த தியாகி ஒருவன் ஒன்று சொல்லிவிட்டால் அவன் சொன்னது வேத வாக்கு. ஏனென்றால் நல்லா ரொம்ப பாடுபட்டவன், வீட்டை இழந்தவன், வாசலை இழந்தவன், எல்லாவற்றையும் இழந்தவன் என்கின்ற எண்ணம். நானெல்லாம் நகர தலைவராக இருக்கிறபோது 3 தியாகிகள் சேர்ந்து தான் என்னை தலைவராக்கினார்கள். தியாகி பள்ளியாண்டி, தியாகி பரமசிவம், நான் பள்ளியப்பன், 3 பேர் என்னை ஆக்கினார்கள். அவர்களெல்லாம் சின்ன வயசு பையன் வரட்டும், நம்மளாம் இருந்து பார்த்து விட்டோம் என்று ஆக்கினார்கள். அவர்களெல்லாம் வந்தால் காமராஜ் முதல்ல என்ன பள்ளியாண்டி, என்ன பரமசிவம் என்று தான் கேட்பார். வருகின்ற போதே கேட்பார். ரயிலில் இறங்கியவுடன் என்ன பரமசிவம் என்பார். இத்தனை பேர் என்றால் தியாகிகள் மீது அவருக்கு அவ்வளவு ஈடுற்ற இணையற்ற பற்று. என்ன ஒன்றையுமே அடையவில்லை. உலகத்திலேயே 2 தான் ரொம்ப தவிப்பு, சோறு தவிப்பு, பசி சாகடிச்சிடும் நம்மளை, பெண் ஒரு தவிப்பு. இது 2 தவிர மிச்சம் எதுவும் தவிப்பு கிடையாது. வேணும்னா நம்ம மனதால் பெரிய பங்களா வேணால் வாங்கலாம். அம்பானி கூட ஒரு வீட்டில் ஒரு அறையில் தான் படுத்துக்கொள்ள முடியும். இது 2 தான் தவிப்பு. அதில் சோறு மட்டும்தான் இவர் அடைந்தார். பெண்ணை தள்ளிட்டார். அதனால் குடும்பம் வரும், பிள்ளைகள் வரும், மற்றவை வரும். நம்ம எல்லா நேரமும் சிறைக்கு போக வேண்டிய கட்டாயம் இருக்கும். காந்தி இந்த நாடு எப்போ விடுதலை அடையுமோ என்று நினைத்த ஒரு மனிதனுடைய சிந்தனையெல்லாம் நினைத்து பார்க்க முடியுமா நீ? தமிழ்நாட்டில் அந்த மாதிரி 2 பேர், ஒன்று முத்துராமலிங்கத்தை அவர் மணந்து கொள்ளவில்லை, இன்னொன்று காமராஜர் மணந்து கொள்ளவில்லை. சுதந்திர போராட்டத்திற்காகவே எப்பொழுது வேண்டாலும் சிறைக்கு போவோம், பிறகு நம்முடைய குடும்பம் தவிக்கும், வேண்டாம் என்று துறவு கொண்டார்கள் 2 பேர். எனக்கு தெரியும், இன்னும் பல பேர் இருந்திருப்பார்கள். இவர்களெல்லாம் மதிக்க உங்களுக்கு தெரியவில்லை. நாட்டில் கண்ணகிகள் தூற்றப்படுவதும் கேவலமான பெண்கள் போற்றப்படுவதுமான நிலை வந்தால் எப்படி இருக்குமோ அது மாதிரி உயர்ந்தவர்களெல்லாம் தாழ்த்தப்படுகிறார்கள், மட்டமானவர்களெல்லாம் முன்வைக்கப்படுகிறார்கள். அது அரசியல் வீழ்ச்சி தான். திமுக செய்த கேடுகளில், காந்தி செய்த காரியங்களிலேயே நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்ததை விட சத்தியத்தை முதன்மைப்படுத்தினார், மக்களையும் அதை கடைபிடிக்குமாறு செய்தார். ஒரு பெரிய கூட்டத்தை உருவாக்கி விட்டார், தன்னலமற்ற கூட்டத்தை. நாடு பூரா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர், ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், அங்கே போய் எல்லை காந்தி இருக்கிறார் ஒரு முஸ்லீம். இப்படி அவ்வளவு பேரையும் அப்படி ஒரு தான் வாழ்ந்து காட்டி மற்றவர்களை வாழச் செய்து இந்தியாவினுடைய பொது வாழ்க்கை தரத்தை உச்சத்திற்கு, வானளவு உச்சத்திற்கு தூக்கினார். இவர்கள் பாதாளத்திற்கு கீழே இறக்கி விட்டார்கள் இந்த திமுககாரர்கள். இதுதான் இவர்கள் செய்த பெரிய கேடு. நாணயம் போய், நேர்மை போய், அற உணர்வுகள் போய், எல்லாம் போய், கொள்ளையடிப்பது ஒன்றே கொள்கையாகி, தகப்பன் கொள்ளையடிப்பது, மகன் கொள்ளையடிப்பது, பேரன் கொள்ளையடிப்பது, கொள்ளையடித்த பணத்தை கொஞ்சம் அரசியலில் மீண்டும் ஊன்றிக்கொள்வதற்கு பயன்படுத்துவது, மீண்டும் அதிலிருந்து சுரண்டுவது. என்ன ஒரு மதுரை முனிசிபாலிட்டியில் 200 கோடி அடித்து விட்டான். 5 பேரை நீ தள்ளி வைத்தால் சரியாகிவிட்டதா? நீ அடிக்கிறாய் 35,000 கோடி, 5 கலெக்டர்கள் அடித்த பணம். அவன் அடிக்கிறான் 200 கோடி மாநகராட்சியில். காரைக்குடி மாநகராட்சியெல்லாம் கொள்ளையடிக்கப்படுகிறது. காரைக்குடி மாநகராட்சியிலலாம் நீங்கள் அதாவது என்ன செய்து விட்டார்கள் என்றால், வரியை ஏற்றிக்கொண்டே போவது ஒரு பக்கம், பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு வரியை நான் குறைத்து போடுகிறேன், நீ பணம் தருகிறாயா என்று சென்னை மாநகராட்சியில் அதான் நடக்குது, மதுரை மாநகராட்சியில் அதான் நடக்குது. எவன் பதவிக்கு வந்தாலும் அந்த அதிகாரத்தை தனக்கு பணம் பெறுவதற்கு பயன்படுத்துகிறான், தன்னுடைய அதிகாரத்தை.
சின்ன வீடுகளுக்கெல்லாம் நீங்கள் வரியை போட்டு விடுவீர்கள். பிறகு இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுக்கு இந்த மாதிரி வரி என்று போட்டு விடுவீர்கள். பெரிய நிறுவனங்கள் அவனுக்கு போட வேண்டும் என்றால் பல லட்சம் போட வேண்டும், கோடி போட வேண்டும். சரி, எனக்கு இவ்வளவு தான் உனக்கு தருகிறேன். ஒன்றும் கணக்கே பார்க்க முடியாது. இப்படி மாநகராட்சிகள் நடக்கின்றன. திமுக காரர்கள் எல்லா இடங்களிலும் அதை செய்கிறார்கள். 200 கோடி. அந்த பேச்சாகவே இல்லை. ஏனென்றால் இது ஒரு புதுமை இல்லை. நாள்தோறும் நடக்கின்ற ஒன்று, நாள்தோறும் நடக்கின்ற ஒன்று. நீ நான் அதை செய்தேன் இதை செய்தேன் என்று சொல்லுகிறாயே, நீ அடித்த பணம் முழுவதும் இருந்திருந்தால் இதை போல் 3 மடங்கு செய்திருக்கலாம். அதற்கு தான் நான் சொன்னேன் 3000 கொடுத்துருக்கலாம். இந்த 5 கலெக்டர்கள் ஆற்று மணல் சுரண்டியில் 3000 கொடுத்துருக்கலாம். இன்னும் கொஞ்சம் நாளைக்கு பிறகு ரொம்ப அடிப்படையானவற்றையெல்லாம் செய்துவிட்டு மிச்சம் எல்லாவற்றையும் அவர்களே எடுத்துக்கொள்வார். இதுதான் கடைசி உச்சகட்டம். ஒரு மாநகராட்சியினுடைய கமிஷனர் வீடுகளெல்லாம் இது மாதிரி திட்டப்படி கட்டப்பட வேண்டும். திட்டப்படி கட்டப்படாமல் நீட்டி வரம்பு மீறி கட்டிய கட்டிடங்களுக்கெல்லாம் அபராதம் விதிக்க வேண்டும், அதை இடிக்க வேண்டும் என்று கோர்ட் உத்தரவிடுகிறது. 4 பேருக்கு இடித்தால் போதும். டி நகரில் உள்ள எல்லா ஜவுளி கடை, எல்லா தங்க நகை கடை பூரா இழுத்து கட்டிய இடங்கள் தான். அங்கே தான் பெரிய வருமானம். சென்னையிலேயே ரொம்ப வருமானம் துறைமுகம். தப்புகள் உச்சமாக நடக்கின்ற இடம். அதுக்கு அடுத்தபடி டி நகர். அரசியல்வாதிகள் சம்பாதிப்பதற்குரிய இடம். அப்புறம் ஸ்ரீபெரும்புதூர். எதனால் நம்ம செல்வ பெருந்தகை தொகுதி மாற மறுக்கிறார்? என்ன இவ்வளவு கார்ப்பரேட் நிறுவனங்களையும் வைத்துக்கொண்டு இவர் ஒரு கார்ப்பரேட்டாக ஆகிவிடலாமே. ஸ்ரீபெரும்புதூருக்கு எம்எல்ஏயாவது, துறைமுகத்திலேயாவது, டி நகரிலேயாவது, இதெல்லாம் பெரிய வருமானம். இந்த மாதிரி ஒரு அரசியலை கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறார்கள். இவர்கள் காமராஜரை பற்றி பேசுகிறார்கள். அவருடைய நோக்கம் என்ன என்றால், மதிப்புக்குரியவர்கள் எதன் காரணமாக, நேர்மை காரணமாக, அறம் காரணமாக மதிப்புக்குரியவர்களாக இருந்தால் அதை அழித்து விட்டால் அப்பொழுதுதான் நாம் வாழ முடியும். அவ்வளோதான். கோவணம் கட்டினவனெல்லாம் பைத்தியக்காரனாக்க வேண்டும். அப்பொழுதுதான் கோவணம் கட்டாத நாம் சிறப்பு பெற முடியும். பாம்பு தின்கின்ற ஊருக்கு போனால் நடுத்துண்டம் நமக்கு என்கின்றவன் எப்படி இருப்பான்? இவர்கள் ஆட்சி அத்தகையது தான். இந்த நேர்காணல் இறுதியான கேள்வி, இந்த மதிமுக தொடர்பாக. மதிமுகவில் ரொம்ப ரீசெண்டாக மல்லை சத்யா தொடர்பான ஒரு பிரச்சனை வந்தது. அதில் மல்லை சத்யா சொல்லும்போது, ஜாதி ரீதியாக என்னை நடத்தி விட்டார் வைகோ, நான் துணை பொதுச் செயலாளர் பதவியை நான் விட்டு கொடுக்குறேன் துரை வைகோக்குன்னு சொல்லும்போது, அது எப்படி நீலாம் நீ இருந்த பதவியை நான் எப்படி துரைக்கு தர முடியும் அப்படின்னு ஒரு ஜாதிய பாகுபாடோட பேசிட்டாரு. பாகுபாடு இவர் தலித் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஸோ நீங்க இருந்த பதவியில நான் துரையை உட்கார வச்சா அப்போ உங்களுக்கும் துரைக்கும் என்ன அப்படிங்கிற மாதிரி பேசி இதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவர் மிகப்பெரிய குற்றச்சாட்டை வைகோ மீது வைத்திருக்கிறார். உங்களுடைய பார்வை என்ன? வைகோவை நன்றாக தெரிந்தவர். எனக்கு வைகோ நன்றாக தெரியும். ஒரு உருமுகிற புலி போல் இருந்தவர் ஒருவர் ஒன்றுமில்லாமல் போய்விட்டார். அதாவது அவருடைய அரசியலே உச்சகட்டத்திற்கு போவது என்பது ஈழத்தின் மீது இவர் தனி பற்றும் தனி போக்குகளும் காட்டுகிறார். திமுகவிலேயே திமுக எப்பொழுதும் நினையாமலும் இருப்பார்கள். அதோடு எம்ஜிஆருக்கு சாதகமாக எம்ஜிஆரிடம் விருப்பு காட்டுகிறார்கள் என்றவுடன் கருணாநிதி அவர்களை கொஞ்சம் மனதை விட்டு தள்ளித்தான் வைத்து கொண்டார். அவர்களும் எம்ஜிஆரை தான் பெரிதாக நம்பினார்கள். இன்றைக்கு யாழ்ப்பாணத்தில் எம்ஜிஆருக்கு தான் சிலை வைத்திருக்கிறார்கள். எம்ஜிஆர் நம்பிவிட்டால் அதை ஒழுங்காக சரியாக செய்வார், உச்சகட்டத்திற்கு போய் செய்வார். அவருடைய போராட்டத்துக்கு வேண்டிய பணமெல்லாம் கொடுத்தது, பயிற்சி கொடுத்தது இந்திரா காந்தி, பெரும்பணம் கொடுத்தது எம்ஜிஆர் தான். ஆனால் இதையெல்லாம் இந்த கட்டத்தில் ஒரு ஈழ ஆதரவாளராக இருந்த கோபால்சாமி கருணாநிதிக்கு சொல்லாமல் ஈழத்திற்கு கள்ளத்தோணியில் போய் இவரை கொஞ்ச காலம் கள்ளத்தோணி என்று தான் அழைத்தார்கள். கள்ளத்தோணியில் போய் நான் அப்பொழுதெல்லாம் சொல்லுவேன், கள்ளத்தோணி என்பது மதிப்புக்குரிய சொல்லாகிவிட்டது என்று. கள்ளத்தோணியில் ஒரு ஈழ விடுதலை போராட்டத்துக்கு இசைவாக அவர் போய் வந்தார். இதை தவிர கள்ளத்தோணியில் என்ன கடத்தி கொண்டா போய் வந்தார்? கள்ளத்தோணி என்று பேசுகிறீர்களே, யோசனையோடு தான் பேசுகிறீர்களா கருணாநிதி அவர்களே என்று கேட்டதெல்லாம் எனக்கு நினைவு இருக்கிறது. கள்ளத்தோணியில் ஈழ விடுதலை போராட்டத்திற்கு உதவியாக போய் வந்த ஒருவர், நீ எப்படி எனக்கு சொல்லாமல் போகலாம், எனக்கு மத்திய அரசாங்கத்திலிருந்து கேள்வி கேட்கிறார்கள் என்று சொல்லி என்னை கொலை செய்வதற்கு கருணாநிதி சொன்னார். பிரபாகரன் மூலமாக என்னை கொலை செய்தால் திராவிட இயக்கத்தில் வைகோவை உட்கார வைத்து விடலாம் என்று நினைக்கிறார்கள் என்கின்ற அளவிற்கு போய் கட்சியை விட்டு வெளியே பல இளைஞர்கள் உனக்காக தீக்குளித்து 20 ஆண்டுகள் எதிர் அரசியல் நடத்திவிட்டு கடைசியில் கருணாநிதிக்கு நான் ஒரு வாக்கு கொடுத்தேன்,
ஸ்டாலினுக்கு ஆதரவாக இருப்பதாக, அந்த வாக்கை காப்பாற்றுவதற்காக நான் ஆதரவாக இருக்கிறேன் என்று சொன்னால், இந்த சனியனை 25 வருடத்திற்கு முன்னால் செய்து தொலைத்திருந்தால் டிஆர் பாலு இடத்தை நீ அடைஞ்சிருக்கலாமே. டிஆர் பாலு வந்திருக்க மாட்டார் இந்த இடத்திற்கு, பெரிய மந்திரியாக இருந்திருக்கலாமே. இதுக்கு உங்களுடைய உதாரணம் தான். அதான் கெட்டுப்போவது என்று இருந்தால் கிளவியாக வரை ஏன் காத்திருக்க வேண்டும் என்பதுதான் இதுக்கு ஒரு பொருந்தக்கூடிய பழமொழி. கெடுத்து வீணாக்கி விட்டார். அவர் நல்ல ஒரு போராளி தான், நல்ல ஒரு அரசியலிலே ரொம்ப உக்கிரமாக செயல்படக்கூடியவர். கடைசியில் என்ன ஆனது என்று தெரியவில்லை. உடல்நலமில்லாமல் போன பிறகு கட்சியை நடத்த முடியாது என்று சொல்லி கடைசியில் இந்த வாரிசு அரசியலை ஒழிப்பதற்கு தான் நாம் வெளியே வந்தோம். அப்புறம் என்னத்துக்கு நமக்கு வாரிசு அரசியல்? எனக்கு ராமதாஸ் சொன்னது ஒன்று ரொம்ப பிடித்திருந்தது. அதாவது, நீ பண்ணுகிற தப்புக்கெல்லாம் நான் என்னுடைய கட்சியை அழித்து விட்டு போக முடியாது. அது எனக்கு ஆச்சரியமாக போய்விட்டு, இந்த வார்த்தையை அவர் சொன்னதை நான் கேட்டேன். நீ பண்ணுகிற தப்புக்கெல்லாம் நான் என்னுடைய கட்சியை, என்னுடைய மக்களை விட்டு விட்டு போய்விட முடியாது. மகனா கட்சியா என்று வரும்போது கட்சி என்று ஒரு நிலை எடுக்கிறாரே, என்னுடைய மக்கள் என்று ஒரு நிலை எடுக்கிறாரே, இந்த நிலைப்பாட்டை ரொம்ப காலத்தோடு எடுத்துக்க வேண்டும் என்பது வேறு. அது ஒரு தடவை சொல்லுகிறார் அவர். நான் 2 சத்தியம் கொடுத்தேன் மக்களுக்கு, நான் ஆட்சிக்கு வரமாட்டேன் என்று. இன்னொரு சத்தியம், என்னுடைய குடும்பத்தையும் கொண்டு வர மாட்டேன் என்று. கடைசி அதில் தவறி விட்டேன் என்று சொன்னார். சொன்னபோது அதுக்கு அடுத்தால் போல் நான் சொன்னேன், மறுபடியும் உங்களுடைய பேரனை கொண்டு வராதீர்கள், மக்களையெல்லாம் கொண்டு வராதீர்கள். இந்த அரசியலை அதனுடைய போக்கிலேயே உங்கள் மக்களே நடத்துமாறு அதை செய்யுங்கள். செய்தால் நீங்கள் வருத்தப்பட்டதற்கு அந்த பாவ மன்னிப்பு கோரினீர்களே, நான் சத்தியத்தை தவற விட்டு விட்டேன் என்று, அதற்கு இது தோதாக இருக்கும் என்று நான் சொன்னேன். அதற்கு பிறகு எனக்கு அதை பற்றி ஒன்றுமில்லை என்று வைத்துக் கொள்ளுங்கள். எதற்காக நான் சொல்லுகிறேன் என்றால், யாரெல்லாம் வாரிசு அரசியல் வைத்தார்களோ பிறகு அவர்கள் என்ன வாரிசு? வைகோ போருக்கிடையே வளர்ந்தவர், ஒரு போராளி. அதனாலே அவர் அந்த கட்சியை கொண்டு அவர் மகன் ஒன்றுமே இல்லையே. இந்த உப்பு சப்பு இல்லாதது என்று சொல்வார்கள். உப்பும் இல்லை சப்பும் இல்லை, ஒன்றும் இல்லை. அது என்ன உணவு என்பது போல் அவர் என்ன தலைமை கூறு இருக்கிறது? அவர் என்ன கட்சியை கொண்டு போக போகிறார்? எதற்கு இவர்கள் யாராவது வந்து விட்டு போகலாம்? நமக்கு பிறகு நேச்சுரலாக எவன் வீறு கொண்டவனோ அவன் வந்து விட்டு போகட்டும். அவன் நம்முடைய பேரை சொல்லுவானே. அண்ணாவினுடைய மகனா திமுகவிலே அண்ணாவினுடைய பேரை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அண்ணாவுக்கு மகன்கள் இருந்தார்கள், வளர்ப்பு மகன்கள். அண்ணா பேரை சொல்லாமல் திராவிட இயக்கம் நடத்த முடியாது என்கின்ற நிலைக்கு வந்தார்களே பின்னால் வந்தவர்கள். இப்பொழுதுதான் ஸ்டாலின் கொஞ்சம் அண்ணாவை விட்டு விட்டு கலைஞர் என்று சொல்லி கொண்டிருக்கிறாரே தவிர, ஆகவே இதெல்லாம் இது ஒரு சரியான அரசியல். வைகோ ஒரு விதத்தில் தற்கொலை செய்து கொண்டு விட்டார் என்று தான் எனக்கு தோன்றுகிறது. இல்லை என்றால் அவர் பிறப்பிலே, படிப்பிலே, பேச்சிலே, ஆர்வத்திலே, முனைப்பிலே சுதந்திரத்தை நேசிக்கின்ற ஒரு நல்ல தலைவர் தான். ஆனால் எல்லாவற்றையும் கொட்டி கழுத்து விட்டாரே, அதில் என்ன பயன் இருக்கிறது? தன்னுடைய நலத்துக்காக கொட்டி கவுக்கக்கூடாது. அரசியலிலே ஒரு தவறான கொள்கையை நாம் எடுத்தோம் என்று கொட்டி கோக்கலாம். சுபாஷ் சந்திர போஸ் தவறான கொள்கையை எடுத்தார், ஹிட்லரோடு போய் சேர்ந்தார். சுபாஷ் சந்திர போஸ் காந்தியை விட தேசபக்தி மிக்கவர், இல்லை காந்திக்கு நிகரானவர். ஒரு அப்பழுக்கற்ற மனிதன், 24 கேரட். நேருவை விட இன்னும் ஒரு பங்கு வீறு கொண்டவர். நேருவும் நேர்மைதான், பெரிய அறிவாளி தான். நேர்மையோடு ஐஏஎஸ் பதவி வேண்டாம் என்று சுதந்திர போராட்டத்துக்கு வந்தவர். நினைத்தே பார்க்க முடியாது. அது சிங்கம் குகையிலிருந்து உருமியது போல. அது அப்படிப்பட்ட ஒருவர் சேர்ந்தார் பாருங்கள், தப்பு. ஹிட்லரோடு போய் சேர்ந்து விட்டார், டோஜோவோடு போய் சேர்ந்து விட்டார், ஜப்பானிய டோஜோவோடு. இத்தாலிய முசோலினியோடு சேர்ந்து விட்டார். 3 பேரும் தான் உலகப் போருக்கு காரணமானவர்கள். 3 பேரும் தங்களுடைய மக்களை அழித்தவர்கள். 3 பேரும் தங்களுடைய பதவியை நிலைநாட்டிக் கொள்வதற்காக எதுவும் செய்தவர்கள். முசோலினியை ஒரு முறை தூக்கிலே போட்டு மறுபடியும் திரும்ப தூக்கிலே போட்டார்கள் என்றால் எவ்வளவு தாங்கியிருக்க முடியாது? மக்களால் தாங்க முடியவில்லை முசோலினியை. ஹிட்லரும் அப்படித்தான், தானே சுட்டு கொண்டு செத்தான். தன்னை அவமானப்படுத்துவார்கள் என்று தன்னுடைய பிணத்தை உடனே எரித்து விட வேண்டும் என்று சொன்னார். உன்னுடைய பிணத்தை கூட அவமானப்படுத்துவார்கள் என்பது உனக்கு தெரிந்திருந்தது. அப்புறம் என்ன அந்த வாழ்க்கை முறை? அப்புறம் எதற்கு அந்த வாழ்க்கை முறை? ஹிட்லர், முசோலினி, டோஜோ. ஜப்பான் கொஞ்சம் நிமிர்ந்து பொருளாதார நிலையில் ஓங்கிய பிறகு ஐரோப்பாவை ஹிட்லர் ஆட்கொண்டால் நாம் ஆசியாவை ஆட்கொள்வோம் என்று கிளம்பியவர். அவரோடு போய் சேர்ந்தார், இந்த 3 பேரோடு. அவர்கள் டோஜோவோடு அனுப்பினார்கள். டோஜோவினுடைய படையினுடைய துணையோடு தான் சுதந்திர போராட்டத்தை நடத்தினார். டெல்லி சலோ என்று சொன்னார். கடைசியில் ஜப்பான் விழுந்தவுடன் இவரும் விழுந்து விட்டார். ஜப்பான் இல்லாமல் எப்படி இவர் இந்தியாவை அடைய முடியும்? ஜப்பான் அடைந்தால் சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்காக ஊரில் இருக்கிறவனுக்கெல்லாம் சுதந்திரம் பெற்றுக் கொடுப்பது தான் அவனுடைய பெரிய வாழ்க்கை நோக்கமா? சுபாஷ் சந்திர போஸை பிரதம மந்திரியாக்கி அவர் மேல் உட்கார்ந்து விடுவான்.
அவருடைய கற்பு, நேர்மை, சத்தியம் எல்லாமே காந்தியை விட கூடுதலானது. சுபாஷ் சந்திர போஸ் எடுத்த முடிவு தவறானது. தவறான முடிவு என்கின்ற காரணத்தினால் இந்தியா முடிவுகள் தவறாக மனிதர்களுக்கு போகும். தான் அறிந்து தன்னுடைய நன்மைக்காக எதுவும் செய்யவில்லை. எடுத்த முடிவு தவறாக போய்விட்டது. அவ்வளோதானே தவிர இந்தியன் நேஷனல் ஆர்மி பழிக்கப்படவில்லை, சுபாஷ் சந்திர போஸ் குறைத்து மதிப்பிடப்படவில்லை. ஆனால் அவர் தோற்று போனார். அவருடைய முடிவு வெற்றி பெற்றிருந்தால் விளைவுகள் வேறாக இருந்திருக்கும். ஆனால் நீங்கள் அறிந்தே செய்கிறீர்களே, கொண்டு மகனை வைத்து கொண்டு மற்றதை செய்து கொண்டு இந்த கட்சி போய்விடுமே. உங்களுடைய மகனால் ஒரு நாளைக்கு இந்த பாரத்தை தாங்க முடியாதே. இருக்கின்றவனை ஒன்று நடத்தி விட்டு வரிசையாக இழந்தீர்களே. 2 மந்திரி பதவியை பெற முடிந்தது. அந்த 2 மந்திரி பதவியை பெறுகின்ற போது நாம் தலைவனாக இருப்போம், மந்திரி பதவியை பிறருக்கு பெற்றுக் கொடுப்போம் என்று சொல்லி பெருமிதத்தோடு இருந்தீர்களே நீங்கள் மந்திரியாகாமல். அந்த 2 பேரும் ஆனதின் மூலம் உங்களுடைய கட்சி ஒன்றும் வளரவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நீங்கள் ஆகாததின் மூலம் நீங்கள் பெரிய பெருமையான நிலையை அடையவும் இல்லை. ஆனால் அந்த செயல் அதற்கு பிறகு ஒரு மந்திரி பதவி வேண்டாம், என்னுடைய கட்சிக்காரனுக்கு கொடுக்குறேன், நான் சாதாரண எம்பியாக இருக்கிறேன் என்று சொல்ல முடிந்த ஒரு மனிதனுக்கு தன்னுடைய மகனை கொண்டு வர வேண்டிய கட்டாயம் என்ன? அந்த கட்சியில் ஸ்டாலினோடு போய் சேர வேண்டிய நீங்கள் செய்த தற்கொலை முயற்சி ஸ்டாலினோடு சேர்ந்தது தான். தனி மனிதன் எத்தனையோ பிழைகள் செய்யலாம். இப்போ நாளெல்லாம் கட்சி பிறண்டு போயிருக்கிறேன், தவறாக போயிருக்கோம், வரும், நம்ம திரும்பி வருகிறோம். அதெல்லாம் ஒச்சந்தான் என்றாலும் ஒரு இயக்கம் அல்லவா. நான் செய்கிற தவறு என்னோடு போகிறது, உங்களுடைய தவறு இயக்கம் அல்லவா. உங்களுடைய மகனால் பாரம் தாங்க முடியாதே. அவருக்கு அரசியல் நுட்பமே கிடையாது. நீங்கள் இயக்கத்தோடு சேர்ந்து வளர்ந்தீர்கள். திமுகவினுடைய வளர்ச்சியோடு உங்களுடைய வளர்ச்சி சேர்ந்திருந்தது. அண்ணாவை பார்த்தீர்கள், கலைஞரை பார்த்தீர்கள், பக்கத்தில் இருந்தீர்கள், பல காலம் எம்பியாக இருந்தீர்கள். இப்பொழுது ஒரு எம்பி பதவிக்கு இந்த ஸ்டாலினம் தொங்க வேண்டிய காலத்துக்கு நாம் வந்து விட்டோமே. அதுவும் கமலஹாசனுக்காக உங்களை ஒதுக்கி விட்டார்கள். என்ன இருக்கிறது? அதனால் அந்த கட்சி அவரை பொறுத்தவரையிலும் பொலிட்டிக்கல் சூசைட். நன்றி சார். பொலிட்டிக்கல் தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். நல்லது சார்.